अस्सलाम वालेकुम। वॉइस क्लियर है क्या? ஓகே, வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொன்னீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பயிற்சியலைஞர் கேட்டகரி 3க்கான பேப்பரில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். சரி. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளோட பேப்பரில் முதலாவது கேள்வி என்ன சொல்லுது? கனவுரு ஒன்ற பக்க நீளம் 10 வீதத்தால் அதிகரித்தா அதன் மேற்பரப்பளவு n வீதத்தால் அதிகரிச்சுமா? அப்போ என்ற பெருமதியை வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்ஜெக்டரை இதில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மேற்பரப்பளவை கணிக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இவரை எல் எடுத்தோம்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? இப்போ இந்த நீளத்தையும் எல் எடுப்போம். இதான இந்த கியூப். ஸோ இந்த கியூப்ல சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்னன்னு முதல்ல பார்ப்போம். சர்ஃபேஸ் ஏரியான்றது மேற்பரப்பளவுன்றது நம்ம கதைக்கிறது என்னது? இந்த 6 பக்கமும் உள்ள இந்த பரப்பு. ஸோ ஒரு பக்கத்தில் பரப்பு நம்ம எல் வர்க்கம்னு எடுத்தோம்னு சொன்னால் 6 பக்கத்துலேயும் என்னென்னு வரும்? 6l வர்க்கம் அப்படின்னு அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிய சதுரமுகியில் வந்து இந்த எல்லை 10 வீதத்தால் அதிகரிக்கிறாங்களாம். அப்போ நீங்கள் இவரை வந்து 100 எல்னு உதாரணமாக இருந்திருந்தால் ஒரு பக்கத்தில் நீளம், இவர் 110 எல்லாக இருப்பார் இல்லையா? ஸோ 100 எல் வந்து 110 எல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஈஸிக்காக வேண்டி நீங்கள் இதை 100 எல் எடுத்து செஞ்சாலும் ஓகே. ஸோ பொதுவாக அந்த பெர்சன்டேஜ் வர கேள்விகளில் நீங்கள் 100க்குன்னு தானே நம்ம கதைக்கிற, பெர்சன்டேஜ்னாலே 100க்கு தானே. ஸோ நீங்கள் அதை வந்து 100க்குன்னு சொல்லி கதைச்சோக்கொள்ள அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த கம்ஃபர்டபிலிட்டிக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம்? இவரை 100 எல்னு சொல்லியே கதைப்போம். ஓகே, இவர் வந்து 100 எல், இவரும் 100 எல், இவர் 100 எல். இப்போ பார்த்தீங்கன்னா இவர பரப்பளவு எவ்வளோ? 6 தர 100 எல்ற வர்க்கம் என. இப்போ வந்து புதிய கியூப் ரே பார்ப்போம். ஸோ புதிய பரப்பளவை பொறுத்த வரையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 எல் 10 வீதம் கூடியிருந்தால் இப்போ எப்படி வந்திருக்கும்? 110 எல்னு வந்திருக்கும் இல்லையா? அப்போ எல்லாமே புதிய இதில் 110 எல்லாக மாறியிருக்கும். இப்போ புதிய மேற்பரப்பளவு என்ன வரைக்கும்? 110 எல்ற வர்க்கமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் எத்தனை வீதத்தால் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆரம்ப மேற்பரப்பளவு வணங்கிட்டா, ஆரம்ப மேற்பரப்பளவுக்கு மேலே இப்போ உள்ள புதிய மேற்பரப்பளவு இதுதான் வந்து என்னது? எவ்வளோ விகிதத்தால் அதிகரிச்சிருச்சு அப்படின்றத தரும். ஸோ புதிய விகிதம் என்னன்னு தரும். ஸோ அதை 100ஆல் பெருக்கக்கொள்ள அதில் சதவீத விளைவை வந்து நம்மளுக்கு தரப்போகுது. ஸோ இது வந்து சிம்பிளாக பெர்சன்டேஜில் வரக்கூடிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப மேற்பரப்பளவு நம்மளுக்கு என்னது தருது? 6 தர 100 எல்ற வர்க்கம். மேலே என்ன இருந்துச்சு? 6 தர 110 எல்ற. ஓகே, ஒழுங்காக எழுதுவோம். 110 அதில் வர்க்கம் எல்னு இருக்கு, 110 எல்ற வர்க்கம்னு வரப்போகுது. ஸோ இதை வந்து 100ஆல் பெருக்கக்குள்ள தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வெட்டுப்பட்டும், அதே போல் இந்த எல்லாம் வெட்டுப்பட்டும். இப்போ மேலே என்ன இருந்துச்சு நம்மளுக்கு? 110 வர்க்கம், கீழே 100 வர்க்கம், இங்கே வந்து 100 இருக்க போகுது. இப்போது பொதுவான வர்க்கம் தானே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் இதை நீங்கள் விரிச்சு எழுதுனா ஓகே, சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணுறாக்கள் சால்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறேன். இது வந்து என்னது? 11 வர்க்கம் வந்து 121. அங்கே ஒரு 10, 11 தர 10 தானே இது.
அப்போ என்ன நடக்குது, அந்த 10 வர்க்கத்தை வேற எழுதிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 100 தர 10 வர்க்கம்னு எழுதலாம். 14ஆம் அடுக்கு தானே கீழே. ஸோ இவரை 100ஆல் நீங்கள் பெருக்கக்குள்ள என்ன நடக்கும், இந்த ஏதாச்சும் ஒரு 100 நீங்கள் வெட்டி விடலாம், இந்த இதெல்லாம் வெட்டுப்பட்டும். ஸோ புதுசாக வந்து 121% அமைஞ்சிருக்கும். ஸோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு எவ்வளவு இருந்திருக்கும், ஸோ 100 வீதமாக இருந்தது, இப்போ 101 வீதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ 100 வீதமாக இருந்த மேற்பரப்பளவு இப்போ எவ்வளோ அமைஞ்சிருக்கு, 121 வீதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி அவங்க எண் வீதத்தால் அதிகரிச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதிகரித்த பெர்சன்டேஜ் எவ்வளோ, 100லேருந்து 121 21%. ஸோ அதிலிருந்து என்னன்றது அப்போ என்ன வரைக்கும் 21 இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியை பொறுத்த மட்டும் இவங்க வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஒரு பின்னம் ஒன்று இருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பின்னத்தை நம்மளோட லேசிக்காக வந்து ஒரு எம்மின் கீழ் என் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத பின்னம் ஒன்று இருச்சு. ஸோ அதான கேள்வியில் கேட்குறாங்க. இப்போ வந்து முதலாவது விஷயம் சொல்கிறாங்க, பகுதி எண்ணோட 5ஐயும் தொகுதி எண்ணோட 1ஐயும் கூட்டுறாங்களாம். ஓகே, பகுதி எண்ணோட 5ஐயும் தொகுதி எண்ணுடன் 1ஐயும் கூட்டுறாங்க. அப்போ நம்ம மேலே m+1 கூட்டுறாங்களாம், கீழே 5 கூட்டுறாங்களாம். அதே போல் ரெண்டாவது சந்தர்ப்பம் சொல்கிறாங்க, பகுதி எண்ணுடன் 1ஐயும் தொகுதி எண்ணுடன் 5ஐயும் கழிக்கிறாங்களாம். ஸோ தொகுதி எண்ணோட 5ஐயும் பகுதி எண்ணோட 1ஐயும் கழிக்கிறாங்களாம். ஸோ இந்த ரெண்டு பின்னமுமே ஈக்குவலாக அமைதான். அடுத்த இன்னொரு தரவு இருந்துச்சு, இந்த எம்மின் கீழ் எண் அப்படின்றது 1.5. ஓகே, இதுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை நம்ம என்ன செய்யணும், இந்த துண்டை அதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டி வரும். ஸோ m+1 n-1 m-5 n+5. இப்போ பாருங்க, இங்கே mn பெருக்கம், அங்கே -m, ஸோ ப்ராக்கெட் விரிக்க எழுதுகிற விஷயம் வருது. இங்கே என்ன வரப்போகுது, அதே mn -5n +5m -25ன்னு வரும். ஸோ இதில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு, mn இருக்கு. ஸோ அங்கே போகல கழிவற்றும். அப்போது இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சைடுக்கு மாற்றுவோம். ஸோ இந்த எம்மை அப்படியே அவங்கள வலது பக்கம் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 6m வரும். அந்த ப்ளஸ் எண்ணை அங்கே கொண்டு போனீங்கன்னா -6n வரப்போகுது. அப்போது இந்த +25 எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 25 - 1 24 வரும். ஸோ இதிலேருந்து நீங்கள் m-n என்னென்னு எடுக்கலாம், 6 பொதுவாக எடுத்தீங்கன்னா அங்கே பிரிச்சோக்கோல 4, இப்படி ஒரு ஆன்சர் வந்துட்டு. இதோட உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் தந்த தரவு என்னது, எம்மின் கீழ் என்னன்றது 1.5. ஸோ நம்ம சிம்பிளாக இதை 3/2 எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த 3/2 எழுதினீங்கன்னா இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கன்னா என்னென்னு வரும், 2m = 3n. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் இதை லேசாக்குறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், இந்த 2mன்ற விஷயத்தை இந்த சமன்பாட்டில் எடுப்போம். அங்கே எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், 2m ஃபுல்லாக 2ஆல் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேசிக்காக வேண்டி சொல்கிறேன். நீங்கள் இதை கொண்டும் m = 3/2 என்றும் பிரதியிடலாம். உங்களுக்கு லேசிக்காக நீங்கள் இதை 2ஆல் பெருக்கி எடுத்தீங்கன்னா இந்த மேலுள்ள சமன்பாட்டை 2m - 2n = 8 அப்படின்ற ஒன்று வரும். ஸோ இந்த 2mக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை கொண்டு பிரதியிட போகிறீங்க, 3n. ஸோ 3n - 2n அப்படின்றது 8ஆக இருந்தால் அப்போ n = 8. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த n = 8 அப்படின்ற விஷயம் விளங்கிட்டு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம், இப்படியே டிரெக்டாக ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த இதுக்கிட்ட கொண்டு 8 போட்டிங்கன்னா என்ன செய்யும், mன்றது 12 அப்படின்ற விஷயம் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு ஆரம்பத்தில் நம்ம எடுத்த இது என்னது, m/n. ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி m/n என்னண்டா 12/8. ஸோ இப்படி ஒரு ஆன்சரை அதுக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது கேள்வி வந்து ஒரு பூங்கா அமைக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதில் வந்து பூங்காட அளவுகளை வந்து தாராங்க. ஸோ இப்படி ஒரு பூங்கா ஒன்று இருக்கு. இவர் 100 மீட்டராம், அகலங்கள் 50 மீட்டர். இதில் வந்து ஒரு கேட் ஒன்று இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு கேட் இருக்க போகுது. இந்த கேட் வந்து என்னது 2 மீட்டர் இருக்க போகுது. இப்போது இது ஒவ்வொன்றையும்
கல் மதில் அமைக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டுக்குரிய ஒரு கொஸ்டின் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பத்தில் கேட்டுக்குரிய கொஸ்ட்டை பார்ப்போம். ஸோ கேட்டுக்குரிய கொஸ்ட் வந்து என்ன வரைக்க போகுது, அவர நீளம் வந்து 2 மீட்டர், உயரம் எவ்வளோ, உயரம் வந்து 3 மீட்டர்னு தராங்க. ஸோ அவர் கேட்டுற பரப்பளவு 6 மீட்டர். அப்போ நீங்கள் செலவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு வரும், 1 மீட்டர் வர்க்கத்துக்கு 23 ரூபாவாம். அப்போது 1 மீட்டர் வர்க்கத்துக்கு 23 ரூபான்னு சொன்னால் 6 மீட்டர் வர்க்கம் தானே, 6 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளோ வரப்போகுது, 102 ரூபா அப்படின்றது வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு முதலாவது கேட்டுக்குரிய செலவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சுள்ள வேலி. இப்போ அந்த வேலி வந்து எப்படியான ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி வந்து அந்த வேலியில் அமைப்பு நீங்கள் முப்பரிமாணமாக யோசிச்சு பாருங்கள். ஸோ படத்தில் ஹீரோவில் தானே. ஸோ முப்பரிமாணமாக நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது வேலி. ஸோ இப்படின்ற மாதிரி ஒரு அளவில் வந்து வேலி வந்து அமைஞ்சிருக்கும். எது வரைக்கும், இந்த கேட்ற ஓரம் வரைக்கும் தான் அது அமைஞ்சிருக்க போகுது. ஸோ கேட்ற ஓரம் வரைக்கும் அமைஞ்சிருந்தா இப்போ இவர சுற்றளவை பாருங்கள். இப்போ கல் மதில் அமைக்கிறாங்க தானே அந்த வேலி. ஸோ அந்த மதில்ற பரப்பளவை பாருங்கள். மொத்தம் உள்ள சுற்றளவு வந்து இங்கே 100. சுமாராக சுற்றளவு பார்த்தீங்கன்னா +50 +50. இந்த நீளம் என்ன வரைக்கும், இந்த நீளம் 100லேருந்து அந்த 2 மீட்டர் கேட்டுக்குரியது போய்த்திரும். அப்போது அங்கே வந்து 98 தான் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து இவர சுற்றளவு என்ன வரைக்க போகுது, பெரிமீட்டர் 298 மீட்டர். ஸோ நீங்கள் பரப்பை கண்டிங்கன்னு சொன்னால் என்னென்று வரும், அவர் 3 மீட்டர் உயரத்தை கட்டுறாங்க. அப்போ 298 மீட்டரை 3 மீட்டரால் பெருக்குவீங்க. பெருக்குன நம்மளுக்கு 894 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ 894 மீட்டர் அப்படின்றது வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பார்க்கணும், அதில் கொஸ்ட்டை பார்க்கணும். ஸோ இவங்களோட கொஸ்ட் என்ன வரைக்கும் உங்களுக்கு, 1 மீட்டர் வர்க்கத்துக்கு 17 ரூபான்னு சொன்னால் 894 மீட்டர் வர்க்கத்துக்கும் எவ்வளோ வரைக்க போகுது, இதை 17ஆல் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நான் சின்ன மிஸ்டேக் கொண்டு போயிட்டு இது வந்து 17 ரூபா, அதால் 102 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 23 ரூபா வந்து இவர கொஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே, 23 ரூபா. ஸோ இந்த பெருக்கம் நம்மளுக்கு வரப்போகிறது 20,562 ரூபான்ற மாதிரி ஒரு கொஸ்ட் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு 2 கொஸ்ட்டும் வந்துட்டு. இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட்டுக்கான என்னது மொத்த கொஸ்ட் வந்து வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 20,664 ரூபா. ஸோ இப்படி ஒரு கொஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நாலாவது கேள்வியை பொறுத்த வரையில் இது வந்து ஒரு சமன்பாடு தீர்க்கிற கேள்வியாக அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த சமன்பாடு 441 -42n + n வர்க்கம் சமன் 64. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே பக்கம் நம்ம வந்து 0க்கு சமப்படுத்தி தானே இந்த சமன்பாடை வளமையாக தீர்க்கிறது. அப்போ n வர்க்கம். ஸோ இது வந்து ஒரு டிரெக்ட் கேள்வி. -42n. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 64 வந்து என்ன செய்யும், இங்கே வந்து கழிக்கும். நான் இதை வந்து ஒரு ஒழுங்கான முறையில் எழுதுகிறேன். ஸோ 64 441 கழிச்சிங்கன்னா 377 = 0. ஸோ இதை வந்து சில ஆட்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிக்கும். ஸோ இந்த எண்ணை வந்து காண்றதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு நீங்கள் எழுதுவீங்க, -b +- b வர்க்கம் -4ac இதுக்கு ரூட் அடுத்தது 2a. ஸோ இது வந்து சில ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லது எல்லாரும் ஸோ இதில் வந்து நீங்கள் டிரெக்டாக பிரதிட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ அதை பிரதிட்டு பாருங்கள், அதை வந்து எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு மெத்தட் தெரியும் தானே என்னது. ஸோ இதை வந்து 2 நம்பரில் இப்படி ஒரு பெருக்கமாக தானே எழுதுவோம். n மைனஸோ ப்ளஸோ மைனஸ் வந்து இப்படி ஒரு நம்பர் வந்து இதில் வரப்போகுது. அதை வந்து இன்னொரு n ப்ளஸோ மைனஸ், ஏன்னா இங்கே n வர்க்கம் தானே இருக்கு. ஸோ இப்படி ஒரு சமன்பாட்டில் தானே இது வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இருக்கிற நம்பரில் இந்த 2 இடத்தையும் வர நம்பர் பெருக்கம் வந்து 377 இருக்கும். 377 இருக்க போகுது. அதே போல் இவங்கள 2 பேரையும் கூட்டுற தொகை வந்து -42 இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு வளமையாக செய்கிற மெத்தட் என்னது, 377 வந்து காரணிப்படுத்தி பார்ப்போம். ஸோ இந்த 377
நம்ம காரணிப்படுத்தினா அது பிரிபடுற ஒரே ஒரு நம்பர் வந்து 377க்குள்ள 13ஆல் தான் அந்த முதன்மை எண் பெருக்கம் வந்து அமைய போகுது. பிரிச்சிங்கன்னா 29 ஒரு முதன்மை எண். ஸோ இந்த 377க்கு சாத்தியமான 2 பெருக்கங்கள் தான் இருக்குது. ஒன்று தர 377 அல்லது 13 தர 29. ஸோ இந்த 2 பெருக்கங்கள் மட்டும்தான் இதில் சாத்தியப்பட போகுது. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ்ஸோ மைனஸ் போட்டு அந்த 42 எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி இந்த 13 29 கூட்டுறது. அப்போ நீங்கள் எப்படியான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் இந்த இடத்துல? அப்போது -13 -29 சூஸ் பண்ணிப்பீங்க. அப்போ நம்ம இந்த அரிச்சிருந்த மேலே உள்ள சமன்பாட்டை எப்படி எழுதுவோம்? n-13 n-29. ஸோ இதைத்தான் வந்து 0 எழுத போகிறோம். ஸோ இதில் இருந்து நம்ம 2 முடிவு எடுக்க இயலும். n=13 அல்லது n=29. ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து இது இல்லை, இந்த எத்தனை நிறையெண்கள் காணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன் எத்தனை? 2 நம்பர் கிடைக்கிது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2ன்னு அமையும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தால் மைக்கை அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி வந்து இந்த பெருக்கத்தில் காணப்படுற மொத்த இலக்கங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பெருக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா 8 தர 5 தர 15. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பராக வரப்போகுது. ஸோ இந்த பெரிய ஒரு நம்பரில் எத்தனை இலக்கங்கள் காணப்படும் அப்படின்ற நம்மளுக்கு கேள்வி. இப்போது நம்மளுக்கு இப்படியான கேள்விகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இதில் உள்ள நம்பரை பெருக்கினாலே கடைசியில் 0 வருதா இல்லையா? 8×5 40 அல்லது 8 தர 15 எத்தனை வரப்போகுது? 120. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரியும் கடைசியில் 0 வந்து நிறைய வார மாதிரி ஒரு நம்பர்ன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து வளமையாக நம்ம முதன்மை எண் பெருக்கமாக எழுதுகிற மாதிரி யோசிங்க. ஸோ நம்மளுக்கு 2 தர 5 இப்படி ஒரு பெருக்கம் வந்தால், அதாவது இங்கே வந்து ஒரு இரட்டை எண் வந்து 5ஆல் பெருக்கப்பட்டால் கடைசியில் 0ண்டமே அமையும். ஸோ இப்படி ஒரு நம்பர் வந்து தானே இந்த டோட்டல் நம்பர் அமைய போகுது. ஸோ நம்ம அதை வச்சு கொஞ்சம் யோசிச்சோம்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எழுத வேண்டி வரப்போகுதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு முதன்மை எண் பெருக்கமாக எழுதுவோம். ஸோ இந்த 2×8ன்றதை எப்படி எழுதலாம்? 2×3 அவங்களோட 5, அடுத்தது 5×10. 15 எப்படி எழுதலாம்? 3 தர 5. ஸோ முழுவதின் 5ஆம் அடுக்கு. இப்போது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள எப்படி வரப்போகுது? இந்த அடுக்குகள் வரக்குள்ள 2 அடுக்குகளும் பெருக்கப்பட போகுது. அப்போ 2×15, அடுத்தது 5×10, அடுத்தது இவங்க பொதுவாக தானே இருந்துச்சு. அப்போ இவரை தனித்தனி எழுதுனா 3×5 தர 5×5. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி சமமாக இருக்கக்குள்ள அடுக்குகள் கூட்டுப்படும். ஸோ இந்த 5 2 இடத்த இருந்துச்சு. அப்போ 2×15 தர இந்த 5 இந்த ஒரு 10 இருந்துச்சு, இந்த ஒரு 5 இருக்கு. அப்போ எத்தனை வரப்போகுது? 15ன்னு சொல்லி அது வரும். அடுத்தது 3 தர 5. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரையும் நம்ம எப்படி எழுதலாம்? 2×15 5×15 இது ரெண்டையும் பெருக்கக்குள்ள 10. அப்போ 10×15 தர 3×5ன்றது எவ்வளோ? 3×9 அது 3×27, 3×4ஆம் அடுக்கு 81, 3×5ஆம் அடுக்கு 243. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதில் பெருக்கம் வந்து தெரியும். இதில் ஆன்சர் எப்படி வரப்போகுது? 243 வந்து 10ஆல் பெருக்குன்னா ஒரு 0 வரும். 20ஆல் பெருக்குன்னா 100ஆல் பெருக்குன்னா 2 0 வரப்போகுது. ஸோ 15ஆம் அடுக்கால் பெருக்குன்னா எத்தனை ஜீரோஸ் அதை ஃபாலோ பண்ணும்? இதை தொடர்ந்து 15 ஜீரோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த மேலே நம்ம பார்த்த இந்த பெருக்கத்தில் 8×5 5×10 15×5 இந்த பெருக்கத்தில் ஆன்சராக அமைகிறது இந்த இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பர். ஸோ இதில் மொத்தம் எத்தனை இலக்கங்கள் காணப்பட போகுது? அந்த 15 சேர்த்து இந்த 2 4 3, அப்போது 18 இலக்கங்கள் வந்து காணப்பட போகுது. ஸோ அதில் ஆன்சர் வந்து 18 அமையும். ஆறாவது கேள்வியை பார்ப்போம். ஆறாவது கேள்வியில் வந்து 3 நம்பர் வந்து தாராங்க, 0 1 6. இந்த 3 நம்பரையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய எத்தனை தரண்டாலும் யூஸ் பண்ணிடுமா உருவாக்கக்கூடிய இரட்டை எண்கள் ஒற்றை எண்கள்.
இதில் வந்து ஒற்றை எண்களை விட இரட்டை எண்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக உருவாக்கியலும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தனித்தனி முதலாவது காணணும். ஸோ ஈவன் நம்பர்ஸ் இரட்டை இலக்கத்தை வந்து முதலாவது காணுவோம். இரட்டை இலக்கங்கள் வந்து எத்தனை இருக்கின்றதுக்கு நம்ம வளமை யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் 4 இலக்க எண்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பாக்ஸ் மெத்தட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் மெத்தட்ன்றது என்னது? ஸோ நம்மளுக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு 2,3 இதை வச்சு எத்தனை தடவையாச்சும் யூஸ் பண்ணி என்னென்ன இலக்கங்கள் உருவாக்கியணும்? 23, 32, அதே போல் 22, 33 இப்படி உருவாக்கியலும் தானே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 2 பாக்ஸ் அடிப்பீங்க. ஸோ முதலாவது பாக்ஸுக்குள்ளே, அதாவது இந்த முதலாவது பொசிஷன் இருக்கு தானே, இதில் நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் போடையலும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2ஐயும் போடையலும் 3ஐயும் போடையலும், அப்போ 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இப்போது அதை வந்து இந்த 2வது பாக்ஸுக்குள்ளே எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அங்கேயும் 2 இலக்கத்தையும் போடையிலும் தானே. ஸோ அதால் 2ன்னு போடுவோம். ஸோ இந்த பெருக்கம் தான் இந்த நம்ம ஆல்ரெடி எழுதி பார்த்து இந்த 4ன்றது இந்த பெருக்கம் தந்துட்டு. ஸோ இதான் வந்து இதுக்குரிய ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் நம்பர்ஸை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த முதலாவது பாக்ஸுக்குள்ளே ஒரு 4 இலக்க எண் உருவாக்குறோன்னா 0 வராதுன்னா, அப்போது 1,6ன்ற 2 நம்பர்ஸை வந்து நம்ம போடையணும். அப்போ நீங்கள் இதில் 1,6ன்னா நம்மள்ட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு தான் போடணும். ஸோ இதில் நீங்கள் 0, 1, 6 எதை போட்டாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஸோ இதுலேயும் அதே கண்டிஷன். இறுதி இலக்கம் வந்து இரட்டை எண் அமையணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் போட இயலாது. அப்போ எதெல்லாம் போடையிலும்? 0வும் 6ம். ஸோ இது ரெண்டையும் போட்டிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் பெருக்கம் எப்படி அமையுது? 36ன்னு சொல்லி அமையுது. ஸோ உங்களுக்கு உருவாக்கக்கூடிய இரட்டை எண்கள எண்ணிக்கை வந்து 36 இருந்துச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒட் நம்பர்ஸ் என்னது ஒற்றை இலக்கங்களை வந்து பார்ப்போம். ஒற்றை இலக்கங்கள்லையும் இப்போ நம்ம 4 இலக்க எண்கள் உருவாக்க போகிறோம். இப்போ வந்து அதே மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 4 இலக்க எண்ணாக இருந்தால் முதலாவது இலக்கம் 0 வரையிலாது, அப்போ 1, 6 போடையிலும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பரை போடையிலும். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட. அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ்லேயும் 3 ஆப்ஷன். இப்போ கடைசியில் வந்து 0 போட இயலாது, 1 போடலாம், 6 போட இயலாது. இது வந்து ஒரு ஒட் நம்பர் தானே, ஒற்றை இலக்கம் தானே. ஸோ ஒற்றை இலக்கமாக இருந்தால் கடைசியில் ஒற்றை இலக்கத்தில் முடிவடையும். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் போடையிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒற்றை இலக்கங்கள் 18. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன? எத்தனை இரட்டை இலக்கங்கள் மேலதிகமாக உருவாக்கிடும் ஒற்றை எண்களை விட. ஸோ அப்போ பாருங்கள். ஸோ இவர் வந்து 36, இவர் 18. ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இரட்டை இலக்கம் இருந்துச்சு? 18. ஸோ இதுக்குரிய ஆன்சரும் 18 அப்படின்னு சொல்லி அமைய போகுது. ஏழாவது கேள்வி வந்து ஒரு ஜியோமெட்ரி கேள்வி. இது வந்து கோணங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஸோ நம்மளுக்கு இந்த கேள்வி அடையாளம் போட்ட இடத்துல எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு இந்த அரிக்கிற பாயிண்டில் தான் வந்து இந்த கேள்வி அடையாளம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை வரும்ன்றது நம்மளோட கேள்வி. இப்போ இதுக்கு நம்ம ஐடியாஸ் வந்து நம்ம உருவாக்க வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோணங்களை முதலாவது குறிங்க. இவன் 2 பேரும் சதுரம்னு சொல்கிறாங்க. ஸோ சதுரம்ன்றதால இவர் 90 பாகை, இவர் என்ன வரிப்பார்? இவரும் 90 பாகை, இவரும் 90 பாகை. அப்போ நம்ம தேவையானதை மட்டும் குறிச்செடுப்போம். அதே போல் இன்னொரு கூற்று சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு சமபக்க முக்கோணியம். யார்? இந்த பெரிய முக்கோணி வந்து சமபக்க முக்கோணி. ஸோ அவர் சமபக்க முக்கோணின்னு சொன்னால் 3 கோணமுமே எத்தனை இருக்கணும்? 60 பாகையாக இருக்கணும். ஸோ எங்குமே 60 பாகை வந்து காணப்பட போகுது. இப்போ நம்மளுக்கு இந்த அரிக்கிற ஏங்கிள் தான் கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த ஏங்கிளை கண்டுபிடிக்கிறோன்னா இவர் ஒரு ஐங்கோணி இருக்கார். நம்ம நாட்பக்கல் முக்கோணிகள் அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம லேசாக வந்து கோணங்களை குறிக்கிறது இருக்கும். அதே போல் இந்த ஏங்கிள் 90. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் இருக்கும். இப்போது இந்த அரிக்கிற இவரை நம்ம நீட்டி பார்ப்போம். யார்? இந்த அரிக்கிற ஏங்கிள். ஸோ இவரை இந்த அரிக்கிற கோடு, இந்த கோட்டை அப்படியோ என்ன செய்வோம்? இப்படி வந்து நீட்டிடுவோம்.
ஸோ இந்த கோட்டை நீங்கள் எப்படியோ நீட்டினீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு நாட்பக்கலும், யார் அந்த நாட்பக்கல், இந்த இருக்கிற இவர், இந்த நாட்பக்கலும் இந்த இருக்கிற ஒரு முக்கோணி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லேசான முறையில் காண்றதுக்கு மாதிரி இதை அமைஞ்சிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற ஏங்கிள்ஸும் என்ன வரைக்க போகுது, 90 டிகிரி ஏங்கிள், 90 பாகை ஏங்கிள் இருக்கும். இப்போ உங்களுக்கு லேசாக பீத்து. இப்போ பாருங்கள், இந்த இருக்கிற நாட்பக்கலில் வந்து நாட்பக்கல்ற வந்து உள் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை இருக்கணும், 360 இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 90, 70, 60 இருக்கு. கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 220 பாகை. ஸோ 360 வரணும்னா 140 பாகை என்ன செய்யணும் தேவைப்படுது 360 வாரத்துக்கு. அப்போ கட்டாயம் இந்த இருக்கிற ஏங்கிள், ஸோ இந்த இருக்கிற ஏங்கிள் என்ன வரைக்கும், இந்த இருக்கிற ஏங்கிள் 140 பாகை அரிச்சு போகுது. ஸோ அவர் 140 பாகண்டா இந்த இருக்கிறார், இவர் வந்து நேர்கோடு தானே. ஸோ இந்த நேர்கோட்டில் உள்ள மொத்த எங்களோட கூட்டத்தொகை 180 அமைகிறதுக்காக வேண்டி இவர் 40 டிகிரியாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த முக்கோணி ஒரு ஆள் கிடைச்சிருக்கார். யார் அந்த முக்கோணி, ஸோ இந்த இருக்கிற முக்கோணி. இந்த முக்கோணி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முக்கோணியில் உங்களுக்கு இந்த அறிக்கை 90 பாகை இருக்குது, இங்கே 40 பாகை இருக்குது. ஸோ 90 40 கூட்டினீங்கன்னா 130 பாகை வந்துட்டு. ஸோ மொத்தம் 180 வாரன்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, இன்னும் 50 பாகை. அப்போ அந்த கேள்வி அடையாளம் போட்ட இடத்துல இந்த முக்கோணியில் 50 பாகை தான் ஆன்சராக வரணும். ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி அடையாளத்தில் 50 டிகிரி அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி பார்ப்போம். 8வது கேள்வியில் வந்து ஒரு உலோக உருளை தனது ஆரையின் இருமடங்கு ஆரை கொண்டு ஒரு கூம்பாக உருமாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு உருளை உண்டு. இந்த உருளை வந்து இவரை விட 2 மடங்கு ஆரை கொண்ட, ஸோ ஒரு பெரிய ஒரு அடியில் வந்து என்ன நடக்க போகுது, ஒரு கூம்பு வந்து உருவாக்கப்பட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தரவுகள் இவர் வந்து ஆறாக இருந்தால், அதாவது இவர் ஆரை வந்து ஒரு ஸ்மால் ஆறாக இருந்தால் இவர் ஆரை வந்து என்ன வரைக்க போகுது 2r ஆரையாக இருக்குமா. ஸோ இதை வந்து உங்களுக்கு தரப்பட்ட தரவுகள். ஸோ இதை வச்சு அதே மாதிரி இன்னொரு தரவு தந்திருக்காங்க, இந்த உருளையிற உயரம் வந்து 12 மீட்டராம். இந்த கூம்புற உயரம் தான் நம்மளுக்கு ஹெச்னு எடுத்தோம்னா அவர் தான் கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த முழு உருளையும் வந்து ஒரு கூம்பாக உருமாற்றப்படுது. அப்போது அந்த நம்மள்ட்ட இருந்த எல்லா மெட்டீரியலையும் கூம்பாக மாற்றுறோம்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, அந்த இடத்துல இவர கனவளவும் அவர கனவளவும் கூம்புற கனவளவும் என்ன செய்யும், ஸோ இவங்க 2 பேர கனவளவும் ஈக்குவலாக அமைய போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் வால்யூம் உருளையடையும் கூம்புற கனவளவும் என்ன செய்ய போகுது, ஈக்குவலாக அமைய போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வளமையான சமன்பாடு என்ன சொல்லுது, கனவளவு காண்றதுக்கு உருளைக்கு πr வர்க்கம் h, இவருக்கு 1/3 πr வர்க்கம் h ஆக இருக்க போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ வந்து கொண்டு பிரதிடுவோம். ஸோ இவர் வந்து π, இவங்களுக்கு நம்மளுக்கு 6 சொல்லி நம்ம 6 எடுத்திருக்கோம், அவரோட வர்க்கம். அடுத்தது ஹெச் வந்து 12 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. இந்த கூம்பை பொறுத்த வரைக்கும் இவர் π, அவர ஆரை என்னது 2r. ஸோ 2r வர்க்கம், அவர ஹெச் தான் வந்து நம்மளுக்கு கேள்வியாக அமைய போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறதா போய்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா π பேய்த்திரும். ஸோ இங்கே வந்து 12 r வர்க்கம் இருக்கும், அங்கே வந்து 2r முழுவதின் வர்க்கம் தானே, அப்போ 4r வர்க்கம் இன்ட்டு ஹெச்னு அமையும். இப்போ பாருங்கள் இந்த 4ம் 12 சுருக்குள்ள 3, இந்த r வர்க்கம் பேய்த்திரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, h = 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது வந்து 9வது கேள்வியும் ஒரு வட்ட தேற்றத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வியாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டில் நம்மளுக்கு இந்த படத்தில் நம்மளுக்கு கேட்குறது டிசிஏ அப்படின்ற ஏங்கிள்ற பெருமதி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு டிசிஏண்டா டிசிஏ, ஸோ அந்த மூலையில் உள்ள இந்த அரிக்கிற கோணத்தில் பெருமதி தான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ நம்ம வந்து அதை கலர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு கேள்வி வந்து இந்த அரிக்கிற துண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 வட்ட தியரிஸ் தான் வந்து சம்மந்தப்பட போகுது. இப்போ பாருங்க, இவர் வந்து விட்டமா ஏபி அப்படின்றால் ஒரு விட்டம். ஸோ அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. என்னது? ஒரு வட்டத்திற விட்டம். ஸோ இவர் தான் அரைவட்டம்னு சொல்கிற நம்ம விட்டத்தால் விரிக்கிறது. இந்த அரைவட்டத்தில் இந்த 2 புள்ளிகள், இந்த விட்டத்தில் 2 ஓர புள்ளிகளும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆக்குற கோணம். இப்படி ஆக்குனாலும் இவர் 90. அதே போல் இவர் வேறொரு இடத்தை இப்படின்னு ஆக்குனாலும் இவரும் 90 பாகையாக தான் இருப்பார். ஸோ இப்படி வந்து ஒரு வட்டத்தேற்றம் வந்து இருக்கு. ஸோ இந்த வட்டத்தேற்றத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, அது வந்து 90 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு அரைவட்ட கோணம் தான் இந்த அடிக்கிற கோணம். இங்கே பாருங்கள், இந்த விட்டம் அவர் வந்து 2 புள்ளிங்க வந்து இந்த சீன்ற இடத்துல அமைக்குது. ஸோ இவர் என்ன வரைக்கும் ஒரு அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தியரியில் இவர் வந்து ஒரு 90 பாகை கோணம் இருக்கும். ஸோ இவர் 90 பாகையாக இருந்தால் இந்த ஏபிசின்ற முக்கோணியில் இவர் 15 பாகையாக இருக்கணும். 180 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இவர் வந்து 15 பாகை. இப்போது இதே மாதிரி ஒரு இன்னொரு தியரி இருக்கு. என்னது? ஒரு வட்டத்தில் ஏதாச்சும் ஒரு வட்டத்துண்டம். இப்போது நம்ம இவரை வந்து ஒரு வட்டத்துண்டமாக எடுப்போம். ஸோ இப்படி வந்து ஒரு வட்டத்துண்டம் வந்து கீறுவோம். எப்படி? இப்படி ஏதாச்சும் ஒரு லைன். ஸோ இந்த வட்டத்துண்டம் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த அமைக்குதுன்னு கோணம், இப்படி ஒரு கோணம் அமைக்குதுன்னு வைங்க. இந்த கோணமும் இன்னொரு இடத்த அந்த 2 புள்ளியும் ஒரு கோணம் அமைக்குதுன்னு வைங்க. இந்த கோணம் அதே போல் இன்னொரு இடத்த இதுக்கிட்ட அமைக்குதுன்னு வைப்போம். ஸோ இந்த எல்லா கோணங்களும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே அமைச்ச கோணம், இதுக்கிட்ட அமைச்ச கோணம், இங்கே அமைச்ச கோணம். ஸோ இந்த 3 கோணமும் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இதே மாதிரி ஒரு கன்செப்ட் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயும் இருக்கு. என்னென்னு பாருங்கள், இந்த அரிக்கிற பிசி அப்படின்ற இந்த துண்டு, ஓகே, இந்த அரிக்கிற பிசி அப்படின்ற துண்டு நான் அப்படி வெளியால் கீறுறேன். ஸோ இந்த பிசின்ற ஒரே வட்டத்துண்டத்தில் இப்படி ஒரு கோடு அமைஞ்சிருக்கு, இந்த பிசின்ற கோடு. ஸோ இந்த கோடு இந்த அரிக்கிற புள்ளியில், இந்த ஏன்ற புள்ளியில் அமைக்கிற கோணமும் இந்த டீன்ற புள்ளியில் அமைக்கிற கோணமும் என்ன இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஷேப், இந்த வலது பக்கம் உள்ள ஷேப் மாதிரியே இங்கே ஒரு ஷேப் வந்து அமைஞ்சிட்டு. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன எடுக்கலும், இவர் வந்து இந்த அரிக்கிற ஏங்கிள் வந்து 15ஆக இருக்கணும். ஸோ இதில் இருந்து நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஓகே, நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குறிப்போம், இவரை நம்ம என்னென்னு கண்டோம், இப்போ வந்து இவரை இணைச்சிருக்கிறோம். ஸோ இவர் வந்து 15 டிகிரியாக இருக்கப்படுறார். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வேறு எங்கேயெல்லாம் வந்து நம்ம இதே மாதிரியான இதை எடுத்து இந்த அரிக்கிற ஏங்கில் கண்டுட்டோம்னா பாருங்கள், இந்த அரிக்கிற ஏங்கில் கண்டா இந்த முக்கோணியில் 180 பாகை நம்ம சால்வ் பண்ணிடணும். ஸோ நம்ம அதுக்கு மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவதானிக்கணும். எப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு வட்டத்துண்டம் பாருங்கள், இந்த அரிக்கிற டிசி அப்படின்ற வட்டத்துண்டம். இந்த வட்டத்துண்டத்தில் இந்த அரிக்கிற கோடு அமைஞ்சிருக்க இல்லையா, இந்த கோட்டில் இருந்து இவர் பியோட அமைக்கிற கோணமும் இந்த ஏயோட அமைக்கிற கோணமும் என்ன இருக்கணும்? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வரையலும், இவர் 33 பாகையாக இருந்தால் இவரும் இந்த அரிக்கிற இந்த ஏங்கிள் இவர் 33ஆக இருக்கும். நம்மளுக்கு மொத்த ஏங்கிள் 75ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 75லேருந்து இந்த 33 கோணம் எத்தனை வரப்போகுது? 42. ஸோ இந்த அரிக்கிற ஏங்கிள் என்ன வரைக்கும்? 42ஆக இருக்க போகுது. ஸோ இதை 42 கண்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஏங்கிளும் இந்த ஏங்கிளும் ஈக்குவல் தானே. ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ஏங்கிளை காண்றதுக்கு ஒரு வழி அடைச்சிட்டு. இப்போ பாருங்கள், இவர் 42, இவர் 15.
ஸோ 42ஐயும் 15ஐயும் கூட்டுங்க, எத்தனை வரப்போகுது? 57. அப்போ 57ன்னு சொன்னால் 180 ஆகுறதுக்கு நான் எவ்வளோ தேவை? 57 கழிச்சிங்களா 123. ஸோ இந்த அரிச்சிற ஏங்கிள் வந்து 123. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இவர் என்னவா இருப்பார்? அவரும் 123 தான் இருப்பார். இப்போ பாருங்க, அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இவர் 123 123, இவர் 15 15, இவர் என்ன வரைக்கணும்? இவர் 42 டிகிரியாக அமையும். ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 42. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கு இல்லை, நம்மளுக்கு இந்த அரிக்கிற ஒரே துண்ட கோணம் சமன்ற தியரியும், அதே போல் நம்ம அப்பயே பார்த்த ஒரு அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்ற இந்த தியரியும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டவுட்ஸ் வந்தால் கேளுங்க. ஓகே, அடுத்து 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வியில் ஒரு ஆள் வந்து புக்கு வாசிக்கிறாராம். எப்படி? முதல் நாள் 15 பக்கங்கள், அடுத்த நாள் 3 பக்கம் கூடுதலாக வாசிக்கிறார். அப்போ எப்படி அமையும்? 18. அடுத்த நாள் இன்னும் 3 பக்கம் கூட வாசிக்கிறார். அப்போ இப்படியே வந்து தொடர போகுது. இவர் எத்தனை நாள் வாசிக்கிறார்னு பாருங்கள், 100 நாட்களுக்கு வாசிக்கிறார். ஸோ இவர் இதில் வந்து 100th டேயில் வந்து ஒரு நம்பரை வாசிப்பார். ஸோ மொத்தம் வந்து எத்தனை புக், அந்த புக்கில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி. ஸோ இவர் என்ன அமைப்பில் போகுதுன்னு பாருங்கள், 15 18 21. இது ஒரு எண் தொடரா இல்லையா? அதாவது கூட்டல் விருத்தி தொடர். இப்போ பாருங்கள், இங்கே 3 கூடுது, இங்கே 3 கூடுது, இங்கேயும் 3 கூடுது. ஸோ இதே மாதிரி பெய்த்துட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு கூட்டல் விருத்தி தொடர்ற கூட்டுத்தொகை. ஸோ இதில் 100 உறுப்புகள் தானே இருக்கு. கூட்டல் விருத்தி தொடர்ற கூட்டுத்தொகை என்னென்ன அமையும்? Sn சமன் n/2 2a + n-1 d இப்படின்ற ஒரு சமன்பாடு. ஸோ இது வந்து நான் கைடன்ஸ் ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருப்பேன். என்னது? ஒலிம்பியாடுன்றது வந்து ஸ்கூல் சிலபஸுக்கு கொஞ்சம் வெளியே வரும். ஸோ இது நீங்கள் ஸ்கூல் சிலபஸில் வந்து ஓலவலில் படிக்கிற விஷயம்தான் இது. ஸோ கிரேட் 9 ஆக்களும் 10 ஆக்களும் இருப்பீங்க. 10ல் வருமானு எனக்கு தெரியாது, 11ல் நினைக்கிறேன். ஸோ 9ல் உள்ள ஆக்களும் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒலிம்பியாடை பொறுத்த வரையில் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஆனால் இப்போ இந்த சமன்பாடு மட்டும்தான் இதில் விஷயம். பாருங்கள், இப்போ வந்து பிரதியில் எழுத்தும் செய்ய போகிறோம். இப்போது நம்மளுக்கு இதில் ஒவ்வொரு உறுப்புகள் என்னென்னு சொல்லி பொதுவாக தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள்ன்ற கூட்டுத்தொகையை காணிக்க போகிறோம் என்ற விஷயம்தான் இந்த எண். ஏன்றது முதலாவது உறுப்பு. ஸோ இந்த எண் தொடரில் உள்ள முதலாவது உறுப்பு. இந்த டீன்றது பொது வித்தியாசம். ஸோ அதில் வந்து எவ்வளோ வித்தியாசம்னா எவ்வளோ கூடி கூடி போகுது அல்லது எவ்வளோ குறைஞ்சி போகுதுன்ற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 உறுப்புகளோட கூட்டுத்தொகை தேவை. எஸ்ன்றது சம்மை குறிக்கும். ஸோ 100, என் சமன் 100 தானே, 100/2. அடுத்தது நம்மளுக்கு தெரியும் ஏ சமன் 15. அப்போ 2ஏன்றது 30. இப்போ 100ல் தொண்டு கொண்டா 99 தர எவ்வளோ வித்தியாசம்? 3. ஸோ இந்த பெருக்கமாக மெய் போகுது. இப்போ பாருங்கள், 100ல் 2ஆல் பிரிச்சிங்கன்னா 50. அதோட இங்கே 30 + 99 3ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? 297. ஸோ 50 தர 327. ஸோ இதில் ஆன்சர் என்ன அமையும்? பெருக்கினீங்கன்னு சொன்னால் 16,350. ஸோ அந்த புத்தகங்களில் இருக்கிற டோட்டல் வந்து 16,350 பக்கங்களாக அமைய போகுது. ஓகே, அடுத்தது 11வது கேள்வி. ஸோ 11வது கேள்வி வந்து வேகம் மற்றது நேரம் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ ஒவ்வொரு தரவுகளையும் வந்து நம்ம குறிச்செடுப்போம். ஸோ முதலாவது தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது அவர் 25 கிலோமீட்டர் 60 km/h வந்து போகிறாராம். ஸோ முதல் 25 கிலோமீட்டரையும் 60 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் போகிறார். நம்மளுக்கு இந்த வேகம் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லுங்கள். இவர் வந்து ஒரு ஹவரில் 60 கிலோமீட்டர் பெய்திருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? 60 நிமிஷத்தில் 60 கிலோமீட்டர் பெய்திருப்பார்.
அப்போது நம்மளுக்கு 25 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வைத்திருப்பார்னு பாருங்கள். அப்போ 25 கிலோமீட்டரை 25 நிமிஷத்தில் வைத்திருப்பார். ஸோ நம்மளுக்கு முதலாவது 25 கிலோமீட்டரை அவர் 25 நிமிஷத்தில் போனார் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு விளங்கிட்டு. இது முதலாவது தரவு. ரெண்டாவது தரவு என்ன சொல்லுது? வேகத்தை குறைச்சிட்டு எக்ஸ் கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்றாராம் பயணத்தை. எவ்வளோ பயணம் போகிறார்? 50 கிலோமீட்டர். ஸோ அவர் மிச்ச 25 கிலோமீட்டரையும் எக்ஸ் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஒரு வேகத்தில் போகிறார். ஸோ நம்மளுக்கு இதில் எக்ஸ் தானே கேள்வி. ஸோ நம்மளுக்கு இதை பற்றி தரவு தெரியாது. இவ்வளோ நம்மளுக்கு இதை பற்றி தெரிஞ்ச தரவு. அடுத்த விஷயம் சொல்கிறாங்க, இவங்களோட டோட்டலை சொல்கிறாங்க ரைட்டா. இப்போ வந்து டோட்டல் மொத்த பயணத்தையும் 50 கிலோமீட்டர்லையும் அவரோட சராசரி வேகம் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவராக அமைதான். ஸோ இவர் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் அவரை சராசரியாக இருந்தால் இப்போ யோசிச்சு பாருங்கள் அவரை மொத்த பயணம் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்மளுக்கு இதே ஒரு கன்செப்டில் இந்த 40 கிலோமீட்டரை பிரிக்க பாருங்கள். இது என்ன அர்த்தம்? ஒரு ஹவரில் 40 கிலோமீட்டர் அப்படின்னா 60 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர். இப்போ பாருங்க, உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தானே தேவை. அப்போ நீங்கள் இதில் டிரெக்டாக தெரிஞ்சாக்கள் மாற்றியலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக 10 கிலோமீட்டர் பாருங்கண்ணே. 10 கிலோமீட்டர்னால் இதில் காவாசி. அப்போ 60 நிமிஷத்தில் காவாசினா 15 நிமிஷம் எடுக்கும். ஸோ நம்மளுக்கு 50 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம்? 5 மடங்குண்டா 75 நிமிஷம் எடுத்திருக்க போகுது. ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் விளங்கிட்டு, அவரோட டோட்டல் பயணத்துக்கு எடுத்த டோட்டல் நேரம் 75 நிமிஷம். அப்போ உங்களுக்கு தெரியும் முதல் 25 கிலோமீட்டருக்கு அவர் 25 நிமிஷம் தான் எடுத்தார். மொத்த பயணமே 75 நிமிஷம்னு சொன்னால் அவர் அந்த ரெண்டாவது பாதி தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடந்திருப்பார்? 50 நிமிஷத்தில் கடந்திருப்பார் இல்லையா? இதிலிருந்து நீங்கள் யோசிங்க, 25 கிலோமீட்டரை 50 நிமிஷத்தில் கடந்திருக்கார். ஸோ நம்மளுக்கு ஒரு அவருக்கு தானே கேள்வி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னமே போகுதுன்னு பாருங்கள். 1 கிலோமீட்டருக்கு அவருக்கு 2 நிமிஷம் எடுத்திருக்கு, டபுள் மடங்கு டைம் எடுக்குது. அப்போ ஒரு ஹவர்ன்றது எவ்வளோ? 60 நிமிஷம் தானே. ஸோ இந்த 60 நிமிஷத்தை கடக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ 60 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ தூரத்தை கடந்திருப்பார்? 30 கிலோமீட்டர். ஸோ இதானே அவரோட வேகம், ஒரு ஹவரில் 30 கிலோமீட்டர்ன்றது. ஸோ நம்மளுக்கு கேட்ட இந்த எக்ஸுன்றது யார் அரிக்கும்? 30 அரிக்கும். ஸோ அவர் வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவரில் போய்த்திருப்பார். ஸோ இதில் வந்து வெறுமனே எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் போகிறார் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் ஸோ இந்த கேள்வி இருந்துச்சு. ஓகே, 12வது கேள்வி வந்து ஒரு ஈஸியான கேள்வி தான் பாருங்கள். ஸோ இந்த வர்க்கம் மூலம் அந்த கான்செப்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 9, 10, 11. ஸோ இதில் கேள்வி என்ன சொல்லுது? 10 அடுக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் வந்து ஒரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? அப்போ இவர் வந்து ஒரு பொதுவான உறுப்புன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். இது வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு உறுப்பு. இப்போது இவர 1000வது மூலத்தை கேட்குறாங்க. ஸோ வர்க்க மூலம் சொன்னால் இப்படி போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்க்க மூலம் எக்ஸ்டா எக்ஸ்ர அரையாம் அடுக்கு. அதே போல் கனமூலம் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ர 1/3 அடுக்கு தானே. ஸோ இதே மாதிரி தான் இவர 1000வது மூலம்னு சொன்னால் இவரை நம்ம எப்படி எழுதணும்? உண்மையா 10/10 அடுக்கின் 1/1000 எழுதணும். ஸோ இதனை இவர உண்மையான மீனிங். இப்போ பாருங்க, ஒரு என்ன சொல்கிறது, 2 அடுக்குகள் இருக்க போல். உதாரணமாக ஏக்கு எக்ஸின் ஒய்ன்னு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்டா ஏட எக்ஸ் இன்ட்டு ஒய். அதாவது அடுக்குகளுக்கு அடுக்கு வரக்குள்ள அந்த 2 அடுக்குகளும் பெருக்கப்பட்டு எழுதிடணும். இப்போ நீங்கள் எடுத்த உடனேயும் இந்த 10 மட்டும் பெருக்கிட்டு போகிறல. நீங்கள் அப்படி பெருக்குனீங்கன்னு சொன்னால் சரியான டிஃப்ரெண்ட் ஒன்றும் வரப்போகுது. நீங்கள் டிஃப்ரெண்ட்ன்றதை விட நீங்கள் 10 இப்போ நீங்கள் எது செஞ்சீங்கன்னு சொன்னால் 10/100 அடுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். இங்கே வந்து நம்ம முக்கியமான விஷயம் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இவரைத்தான் நீங்கள் இந்த முழு பெருமானத்தில் தான் பெருக்க வேண்டி வரும். ஏன்னா இவரை ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 10 வேறுபடுத்தி
செய்கிறது வந்து சரி வராது. அப்போ இந்த ரெண்டு பெருமானத்தையும் வந்து பெருக்க போகிறீங்க. அப்போ இவரை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? 10 இந்த 10 இருக்கட்டும். இந்த 1/1000ன்றது நம்ம சுட்டி விதிப்படி எப்படி எழுதலாம்? கீழே இருந்தால் 10/3 எழுதலாம். ஸோ இவர் 1/10 தானே, அப்போ 10/3 அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த 10/10 அப்படின்றால் ஒரு உறுப்பு, 10/3 அப்படின்றது ஒரு உறுப்பு. ஸோ நம்ம இந்த ஏட எக்ஸின் ஒயின்னு கண்ட மாதிரி. ஸோ இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இந்த 10 அப்படியே இருக்கத்தக்கன இதில் இந்த 10/10 அடுக்கும் இந்த 10/3 அடுக்கும் என்ன செய்யும்? பெருக்கப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் பெருக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அதாவது ஏட எக்ஸோட ஏட ஒய்யை பெருக்கினீங்கன்னா என்ன நடக்கும்? ஏட எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதுவீங்க. அடுக்குகள் வந்து என்ன செய்ய போகுது? அடுக்குகள் கூட்டப்படும். ஸோ இதை வந்து எப்படி எழுதணும் நீங்கள்? 10 ஸோ இங்கே 10 பொதுவாக எடுத்து 10+3 அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ அவர் தான் யார்? 10லேருந்து 3 கழிக்கிறது 7. ஸோ இவரை ஃபைனலாக நீங்கள் கொண்டு வர மெதட் 10 7 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சுட்டி விதியை வச்சு எடுக்கப்பட்ட கேள்வி. ஆனால் சிம்பிளாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சரி. ஸோ அதில் அந்த ப்ராக்கெட் தான் வந்து முழு கேள்விற மெத்தடையுமே மாற்றுது. ஸோ அந்த ப்ராக்கெட்டையும் மாற்றுதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த பொட் மாஸ் எல்லாம் படிக்கிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 2 + 3 = 5. இதை வந்து உண்மையான மெத்தட் என்னது? 2 + 15 = 17. இதான் நம்ம உண்மையான பொட் மாஸ் மெத்தட். நீங்கள் இதே 5 * 5 எழுதணுமா? இதை முதலாவது சால்வ் பண்ணி எழுதிடுமா? இல்லை. அப்போது இதே மாதிரி தான் இது. ஸோ அந்த ப்ராக்கெட் தான் வந்து உங்களை முழு ஆன்சரையும் வந்து தீர்மானிச்சிட்டு போகுது. ஸோ இது வந்து இந்த கேள்விக்குரிய ஆன்சராக அமையும். ஓகே, அடுத்தது 13வது கேள்வி. ஸோ இப்படியான கேள்விகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தை வந்து 7 நேர்கோடுகள் வந்து கொண்டு பிரிக்கக்கூடிய பிரதேசங்கள உயர்ந்த பெறுமதி தான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ பார்த்தீங்கன்னா உயர்ந்த பெறுமதின்னு கேட்கக்குள்ள, ஸோ இதில் நீங்கள் இப்படியான இப்போ உதாரணமாக உங்களுக்கு 7 கேட்டாங்க, நீங்கள் 7 கோடுகள் மேபி கீறலாம், எண்ணலாம், இப்படி வந்து செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 கோடு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஸோ கீறி பார்க்குறது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு உதவுற விஷயம் பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம், இதை ஒரு கோடை வச்சு நீங்கள் எத்தனையாக பிரிச்சுன்னு பாருங்க. ஒரு கோடு கீறினீங்கன்னு சொன்னால் ஒரு கோட்டுக்கு 2 துண்டாக பிரிக்கலாம் மேக்ஸிமம். அதே போல் 2 கோடு கீறினீங்க, மேக்ஸிமம் எத்தனை துண்டாக பிரிக்கலும்? 4 பிரிக்கலும். இப்போ நீங்கள் 3வது கோட்டை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி கீறினீங்கன்னு சொன்னால் எத்தனை பிரிவுகள் வருது? 1 2 3 4 5 6 பிரிவுகள் வருது. ஸோ 3வது இதுக்கு 6 கோடு தானே மேக்ஸிமம்? இல்லை. இதை இந்த கோட்டை நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கோட்டை 2 கோட்டையும் குறுக்க இருக்கிற மாதிரி இப்படி கீறணும் பாருங்கள். நான் கொஞ்சம் கீழே கீறணும். இப்படி கீறினீங்கன்னு சொன்னால் இப்போது பாதியில் எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பகுதிகள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் 3 கீறினீங்கன்னா 7 வந்து அமையும். ஸோ உங்களுக்கு எப்படி மேக்ஸிமம் அமையுதுன்ற விஷயம் பிடிபட்டிருக்கும். எப்படி? ஆல்ரெடி இருந்த எல்லா கோடையும் வந்து வெட்டுற மாதிரி கீறணும். ஸோ நான் வந்து 4வது கோட்டை இந்த 3 கோட்டையும் வெட்டுற மாதிரி கீறுறேன். ஓகே, அது விளங்கிடுச்சு. நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து நான் சொன்ன விஷயம். என்னது? கீரோக்களை வந்து நம்ம எல்லாத்தையும் வெட்டுற மாதிரி கீறி 10-15 கோடு கேட்டான்னு சொன்னால் நீங்கள் கீறிக்கல மாட்டீங்க. இப்போ எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ கீறி எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தீங்கன்னா 4க்கு 11 போகும். ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிடிபட்டுக்கும். என்ன நடக்குது? 2 4 7 11. ஸோ இங்கே வந்து 2 கூடுது, இங்கே வந்து 3 கூடுது.
ஸோ இங்கே வந்து 4 கூடுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் 7 கோட்டுக்கு எழுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இதில் என்ன பேட்டர்ன் பாருங்கள், இந்த 2 கூடுற 3 கூடுற அப்புறம் 4 கூடுறதுல என்ன கான்செப்ட் அது? ஸோ இது வந்து ஒரு முக்கோண எண் கான்செப்ட் மாதிரி இல்லை அவங்களுக்கு. ஸோ முக்கோண எண்கள் எப்படி போகும்? முக்கோண எண்கள் 1 3 6 10 15 இப்படி தானே போக போகுது. அதை விட இவர் என்ன செய்கிறார், ஒன்று கூடி இருக்கார் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சமன்பாடாக எழுதுறேன்னு சொன்னால் என்ன எழுதிடும்? முக்கோண எண்களுக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். n இன்ட்டு n+1 மொத்தமாக 2. ஸோ இதான் வந்து இந்த இருக்கிற முக்கோண எண்களுக்கான சமன்பாடு. யார்? இந்த 1 3 6 10 போகிற இந்த முக்கோண எண்களுக்குரிய சமன்பாடு. நம்மளுக்கு யார சமன்பாடு வேணும்? இவர்கிட்ட. ஸோ இவருக்கு என்ன நடக்குது? ஒன்று கூடுது தானே. ஸோ மொத்தமாக ஒன்று கூட்டினீங்கன்னா இதுதான் வந்து கோடுகள் எண்ணிக்கையை வச்சு வட்டத்தை பிரிக்கக்கூடிய மேக்சிமம் பகுதிகளாக அமையப்போகுது. ஸோ நீங்கள் இதில் வந்து டிரெக்ட் நீங்கள் அங்கே கூட்டி பார்த்தாலும் ஓகே, நீங்கள் டிரெக்டாக கொண்டு இதில் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 7 தர 8 கீழ் 2 + 1 வரும். ஸோ இதை பிரிச்சிங்கன்னா 4. ஸோ 28 + 1 29 பகுதிகளாக நீங்கள் மேக்சிமம் பிரிச்சிடும். ஸோ இப்படியான ட்ரிக்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேள்விகளை ஆன்சர் பண்ணிட்டு போயிடும், டைமும் மிச்சமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எப்படி பேட்டர்ன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற கேள்வி தான் அடுத்தது. இப்போ அதில் எப்படி போகுதுன்னு பாருங்கள். 4 நம்பருக்கு ஒருக்கா ஒரு மைனஸ் வருது. ஸோ நம்ம அதிலிருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேனும், அதில் 4 4 வந்து அப்படியே செட்டாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 -4. அடுத்த செட்டை பாருங்கள், 7 -4. அடுத்தது எப்படி வரப்போகுது? 9 + 10 + 11 -12. ஸோ இப்படி தானே போகுது. இப்படியே வந்து கடைசியாக எப்படி வருதுன்னு பாருங்கள். -197 -198 199 -200. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி செட்டாக சம் இருக்கு. ஸோ நீங்கள் மொத்தமாக பார்க்குறது சாத்தியம் இல்லை. அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் செட்டில் உள்ள இதுகள ஆன்சர்ஸை கொஞ்சம் பாருங்கள். 1 + 2 + 3 6, 6லேருந்து 4 போனால் 2. அதே போல் 5 6 7 கூட்டிங்கன்னா 18லேருந்து 8 போனால் 10. அடுத்தது 9 10 11 இதை கூட்டினா 30. 30லேருந்து 12 போனிச்சுன்னா 18 வரும். இதே போல் கீழே போகும். இப்போ இதில் இருந்து நீங்கள் ஒரு பேட்டர்னை அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணியிருப்பீங்க. என்னது? ஸோ இதில் நீங்கள் மேலே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது? 2 8 10 18. ஸோ 8 8 கூட்டிகிட்டு போகுது. இப்போது இதில் எத்தனை இப்போ நீங்கள் உங்களுக்கு உடனே பற்றிக்கும், நம்ம ஆல்ரெடி செஞ்சதால் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு Sn = n/2 2a + n - 1 d இருக்கும். சாரி, அது ரோட்டில் நாய்ஸாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4ன்றது ஒரு செட். ஸோ மொத்தம் 200 இருக்குன்னு சொன்னால் 4 4 எத்தனை செட் இருக்கணும்? 50 செட் இருக்கணும். ஸோ 50 நம்பர் கூட்டுத்தொகை தான் நம்ம காணப்போகிறோம். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு n = 50 அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பிடிச்சிருவீங்க. ஸோ அதில் 50 உறுப்புகள் இருக்கின்றது. ஸோ நம்மளுக்கு தேவை S 50. அப்போ 50ன் கீழ் 2. ஏன்றது முதல் உறுப்புன்னு சொன்னோம் தானே. ஸோ முதல் உறுப்பு 2ன்னு சொன்னால் 2a எவ்வளோ? 4. ஸோ 50லேருந்து 1 போனால் 49 தர எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒவ்வொன்றுக்கு இடையில்? சாரி, நான் பேட்டர்னை வந்து இங்கே போல நோட் பண்ணியிருக்கேன். 2 10 18 போகுதுண்ணா. ஓகே, ஒரு விஷயமும் இல்லை. 2 8 18 போகுது. ஸோ 2 10 18 26ன்னு போகும். 8 8 கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ எவ்வளோ பார்த்தோம்? 8ன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லி அமைய போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கிங்கண்டா 25. இங்கே 4 + 49 தர 8 எவ்வளோ? 392. ஸோ 25 தர 392.
6 அப்படின்றதான் வரப்போகுது. ஸோ 396. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும் பெருக்குனீங்கன்னா 9900 இப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு பேட்டர்னை வச்சு கொண்டு வர கேள்வியாக அமைஞ்சிருக்கு. ஓகே, 14 கேள்வி முடிஞ்சு. அடுத்து 15வது கேள்வி வந்து ஒரு மிச்சம் சிம்பிளான ஒரு கேள்வி பாருங்க. ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு வந்து கேட்குறாங்க. ஒரு வகுப்பில் வந்து 20 பாய்ஸும் 20 கேர்ள்ஸும் வந்து இருக்காங்களாம். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் வந்து முதலாவது விஷயம் சொல்கிறாங்க, என்னது, கால்பந்து விளையாடுவர்கள். ஸோ இவர் வந்து நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ், சாரி. ஸோ இதில் வந்து 12 பாய்ஸும் 5 கேர்ள்ஸும் வந்து ப்ளே பண்ணுவாங்களாம். ஸோ செஸ், அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, செஸ்ஸை சொல்கிறாங்க, சதுரங்கம். ஸோ கேள்வியும் வந்து ஒரு பெண் பிள்ளை சதுரங்கத்தில் விட் பண்ணுறதுக்கான நிகழ்தகவு. இப்போது சதுரங்கத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 20ல் 12 பேர் ஃபுட்பால் விளையாடினா செஸ் வந்து 8 பேர் விளையாடுவாங்க. ஸோ அங்கே 5 பேர், 5 கேர்ள்ஸ் 20 பேரில் போனால் 15 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் மொத்தமாக 23 சதுரங்கம் விளையாடுறார்கள் இருப்பாங்க, 20 பேர் கால்பந்து விளையாடுவராக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன, சிம்பிளாக கேள்வி, ஒரு செஸ் காம்படிஷன் நடந்தால் எத்தனை கேர்ள் வின் பண்ணுறதுக்கான நிகழ்தகவு. ஸோ சிம்பிளாக பாருங்கள், மொத்தம் எத்தனை பேர் செஸ் நடத்தின விளையாடுவாங்க? 23 பேர். அதில் எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைகள்? 15 பேர். ஸோ 23 பேரில் 15 பேர். ஸோ அதான் வந்து அதில் ப்ராபபிலிட்டியாக இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு மிச்சம் சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகே, நம்ம 15 கேள்வி முடிச்சிட்டோம். ஒரு 5 மினிட் பிரேக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 9:23 9:28க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 11வது கேள்வி வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து ரிலேட் பண்ண ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அவன் தந்த தரவுகளை முதலாவது நோட் பண்ணுவோம். எக்ஸ் சமன் 2 சக ரூட் எக்ஸ், அதே போல் எஃப் ஹெச்எக்ஸ் சமன் 7 ப்ளஸ் இப்போ முதலாவது இந்த ஃபங்க்ஷன்ற கன்செப்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ உதாரணமாக எஃப்எக்ஸ் சமன் 4x வர்க்கம் ப்ளஸ் 3x இப்படி தந்திருக்கான்னு வைங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த எக்ஸுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் தான். அது ஃபங்க்ஷன் சொன்னாலே அவங்களுக்கு அந்த வேர்டில் இருந்த மீனிங் வரும். ஸோ இவர் வந்து ஒரு F2 அப்போது என்னென்னு கேட்குறான்னு வைங்க. ஸோ எஃப்எக்ஸ்ன்றதுக்கு ஒரு வேல்யூ தந்துட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க F2க்கு வந்து வேல்யூவை காணுங்கன்னு சொல்லி. எப்படி காணுவீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனில் வந்து எஃப்எக்ஸ் தானே. ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 இருக்கு. ஸோ இந்த வலது பக்கம் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் எக்ஸ் இருக்கிற இடத்தையெல்லாம் கொண்டு 2 போடுவீங்க. ஸோ இப்படி சிம்பிளாக ஒரு விஷயம் தான் இந்த ஃபங்க்ஷன்றது. என்னது 16 + 6 22 சொல்லி முடியும். ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொண்டு அந்த அடுத்த தரவில் என்ன வந்துருக்காங்களோ அந்த வேல்யூவை வந்து ரிப்ளேஸ் பண்ணுவீங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கன்செப்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி F3. இப்போது இந்த 3 வந்து இந்த ஹெச்எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் இங்கே எஃப்க்குள்ளே என்ன இருக்கு, ஹெச்எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹெச்எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து 3 போட வேண்டி வரப்போகுது. ஸோ முதலாவது வந்து அதுக்கு இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்றத வந்து வேல்யூ பண்ணுவோம். ஸோ 2 பக்கமும் எக்ஸ் இருக்கிறதால முதல்ல இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு லேசிக்காக வேண்டிய ஒரு விஷயம் எடுப்போம். இவரை நம்ம y அப்படின்னு எடுப்போம். சரியா, இந்த ஹெச்எக்ஸ் அப்படின்றால நான் yன்னு சொல்லி எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இவர் எப்படி நம்ம மாற்றிருக்கோம், FY அப்படின்னு மாற்றிருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லேசாக எழுதிட்டு போகிறதுக்காக வேண்டி அப்படி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் y சமன் 2 + √x. ஸோ இதிலேருந்து இந்த √xன்றது என்ன இருக்கும், yலேருந்து 2 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். ஸோ எக்ஸுன்றது y - 2 இங்கே அங்கே போனால் வர்க்கம். ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்கின்றதை விளங்கிக்கலாங்க. ஸோ இந்த சமன்பாட்டிலேருந்து இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இதிலேருந்து எக்ஸை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸுன்றது என்னன்னு விளங்கிட்டு தானே இப்போ ஒன்று இந்த FYக்கு வந்து சமன்பாடு எழுதுவோம். FYன்றது நம்ம இவரை மாற்றிருக்கோம். ஸோ இங்கே ஒன்று நீங்கள் FYக்கு சமன்பாடு எழுதுங்க. FY சமன் 7 + 5 √x. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்னன்னு சொல்லி √xக்குரிய சமன்பாடு அங்கே போட்டுட்டு √xன்றது என்ன, y - 2. ஸோ இங்கே ஒன்று என்ன போடுவீங்க நீங்கள், y - 2ன்னு போடுவீங்க ப்ளஸ் இந்த எக்ஸ். இந்த எக்ஸுக்கு என்ன போடுவீங்க, இந்த இருக்கிற y - 2 முழுவதையும் வர்க்கம் அப்படின்னு போடுவீங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், y - 2 முழுவதின் வர்க்கத்தை கொண்டு பிரதியிடுவோம். y - 2 முழுவதின் வர்க்கம். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். என்ன வருது, 7 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன நடக்க போகுது, 5 வந்து உள்ளுக்க போனால் 5y மைனஸ் 5 தர 2 10. இதுக்கு பிறகு இந்த a - b முழுவதின் வர்க்கம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம விரிக்க எழுத போகிறோம். ஸோ a - b முழுவதின் வர்க்கம்னா என்னென்ன வரும் அவங்களுக்கு தெரியும். அது a - b முழுவதின் வர்க்கமாக இருந்தால் a வர்க்கம் மைனஸ் 2ab ப்ளஸ் b வர்க்கம். ஸோ இப்படி ஒரு விஷயம் தானே வரப்போகுது. ஸோ நம்ம அதை வந்து இந்த இடத்துல எழுதிடுவோம். ஸோ எழுதின என்ன வரப்போகுது பாருங்கள், y வர்க்கம் அதனால் 2ஆல் இந்த 2 கணியத்தையும் பெருக்கணும். அப்போ 2 தர y, அதோட அங்கால 2 வர்க்கம்னு வரப்போகுது. ஸோ இதான் வந்து இதில் விரிவு. ஸோ நம்ம இதை அப்படியோ ஆர்டரில் சால்வ் பண்ணி போவோம். ஸோ 7 ப்ளஸ் 5y - 10 y வர்க்கம் மைனஸ் 4y ப்ளஸ் 4. இப்போ பாருங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு y வர்க்கம் ஒன்று இருக்கேனா அவர் முன்னுக்கு எழுதுனா y வர்க்கம்
அதுக்கு பிறகு பாருங்க, இந்த ஒரு 5y இருக்கு, இங்கே -4y இருக்கு. அப்போ மிச்சம் எவ்வளோ? 5y 4y போனால் 1y. அடுத்தது இங்கே 7 இருக்கு, இங்கே 4 இருக்கு, கூட்டினா 11. அதிலிருந்து 10 கழிச்சிங்கன்னா 1. ஸோ அதற்கு ஆன்சர் வந்து +1 வரும். ஸோ நம்மளுக்கு இதிலிருந்து என்ன விளங்கிட்டு, FYண்டா என்னன்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்துட்டோம். ஸோ நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து இதை கொண்டு வந்துட்டோம். என்னன்னு சொல்லி, FY சமன் y வர்க்கம் +y +1. இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க, F3 பாருங்க எவ்வளோ சிம்பிள் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த y இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து 3 போடுவீங்க. ஸோ 3 வர்க்கம் 3 + 1 என்னென்னு வரும், 9 + 3 + 1 ஆன்சர் 13 வரும். ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள். அதே விஷயம்தான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்னா என்னன்னு சொல்லி கண்டெடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம அதை y சார்பில் கொடுத்ததால நம்ம இந்த இதை HXன்னு எழுதிட்டு இருக்கிறத விட இது வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி வந்து இதுக்கு ஆன்சர் வைத்திருக்கோம். ஓகே, 17வது கேள்வியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜியோமெட்ரி கேள்வி. இப்போ வந்து நம்மளுக்கு தரவுகளை வந்து குறிச்செடுப்போம். இந்த 2 கோடும் சமச்சீராம், அதே போல் இந்த 2 கோடும் சமச்சீராம்னு சொல்லி தரவு தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பிசின்ற நீளம் 16 அலகுகள் அப்படின்னு தந்திருக்காங்க. நம்மளுக்கு கேட்குற நீளம் வந்து இந்த இஎஃப்ற நீளம். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தரவு தராங்க, இவர் 1 பங்குண்டா இவர் 3 பங்கம். ஸோ 1க்கு 3 அப்படின்ற விகிதம் மட்டும்தான் இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஸோ இவர் 1 இவர் 3 அப்படி தரலையே, 1க்கு 3ன்ற விகிதம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்செப்ட் இந்த படத்தை பார்த்த உடனே வழங்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன், இப்படி ஏதாவது சிம்பிள்ஸ் இருந்தால், அதாவது ஒரு முக்கோணத்தை பிரட்டி போட்ட மாதிரி. இப்போ பார்த்தீங்க, அதாவது இவன் 2 பேரும் சமச்சீராக இருக்கணுமா, இவன் 2 பேரும் சமச்சீர் கோடுகளாக இருந்தால், இப்போ இந்த ஏங்கிள் எல்லாருக்கும் தெரியும், குத்தெதிர் கோணம் அப்படின்றது 2 ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த ஜெட் ஷேப்பில் வருது, இந்த ஜெட் ஷேப், அப்போது ஒன்று விட்ட கோணம்ன்ற கான்செப்டில் அவர் என்ன இருப்பார், அவரும் ஈக்குவலாக இருப்பார். அதே போல் ஒரு ஆள் தான் இவர், இங்கே ஒன்று விட்ட கோணமாக இவர் ஈக்குவலாக இருப்பார். ஸோ இது என்ன விஷயம்டா, 3 கோணங்களும் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்தால், ஆப்போசிட்டாக இருந்தால், உதாரணத்துக்கு இவரை நான் 2 வைக்கிறேன்னு வைங்க, இவர் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு, இவரை ஒரு 8 சென்டிமீட்டர்னு வைக்கிறேன். ஸோ இந்த சிவப்பு இதுக்கு எதிராக நான் குறிச்சதை பாருங்கள், இவர் 2 சென்டிமீட்டர், இவர் 8 சென்டிமீட்டர். அப்போ இந்த முக்கோணியை ஒட்டோவா நீங்கள் எதெல்லாம் முடிவுக்கு வரையிலும்னு சொன்னால், ஓகே அவர் 4 மடங்காக இருக்கார். ஸோ இவர் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இவரை ஒரு 3 எடுத்தீங்கன்னா, இந்த பச்சைக்கு எதிராக உள்ள தானே 3, அப்போ இந்த பச்சைக்கு எதிராக 4 மடங்கு 12ன்னு வருவார். அதே போல் இந்த கருப்புக்கு எதிராக உள்ளால் ஒரு 5ன்னு வைங்களேன், இந்த கருப்புக்கு எதிராக உள்ளால் அவர் 4 மடங்கு 20 அமைவார். அதே மாதிரி இந்த சின்ன முக்கோணத்தில் பரப்பு ஒரு 10ன்னு வைங்களேன், பெரிய முக்கோணத்தில் பரப்பு என்ன வரைக்கும் 40 இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த கவுண்டுவன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறேன், என்னது ஒத்திசையும் அப்படின்ற தமிழ் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஒத்திசை முக்கோணிகள் அப்படின்ற விஷயம். ஸோ இதில் வந்து ஒருங்கிசை முக்கோணிகள். ஸோ இப்படியான முடிவுகளில் இருந்தால் நம்ம இந்த விஷயத்தை நோக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷேப் வந்து, இப்போ கீர்ண மாதிரி ஒரு ஷேப் இருக்கு பாருங்க, அதே மாதிரி ஒரு ஷேப் 2 சமச்சீர் கோடுகளுக்கு இடையில் இப்படி இணைக்கிறது மூலமாக 2 முக்கோணி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கிற டிபி என்றாலும் இந்த எஃப்சி என்றாலும் என்ன வரைக்கார், ஈக்குவலாக இருக்கார். ஸோ உங்களுக்கு தெரியும், இவர் 1 மடங்குக்கு இவர் 3 மடங்குண்டா கட்டாயம் இவங்க 2 பேரும் ஈக்குவல், இவர் 3 மடங்காக இருப்பார். ஸோ உங்களுக்கு தெரியும், இவர் 1 மடங்கு இவர் 3 மடங்கு. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வரையிலும்னு பாருங்கள். ஸோ இந்த பச்சை கோணத்துக்கு எதிராக உள்ளது ஈக்குவலாக இருக்கும், அதாவது 3 மடங்காக இருக்கு.
அப்போது வேறு வேறு என்னென்ன கோணங்கள் ஈக்குவல் அரிச்சிங்கன்னு முதல்ல பார்ப்போம். இந்த இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவல் அரிக்கும். அதே போல் இந்த அரிச்சிற ஏன்ற கோணமும் இந்த சீன்ற கோணமும் ஈக்குவல் அரிக்குமா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு எதிராக உள்ள பக்கம் 1 மடங்காக இருந்தால் சிக்கு எதிராக உள்ள பக்கம் 3 மடங்காக இருக்கும். ரைட்டா? ஸோ அதே கன்செப்டில் நீங்கள் வாரீங்க. இப்போ பாருங்கள், இந்த டிஇயையும் இஎஃப்ஐயும் கூட்டினா இவர் வந்து என்னது, இந்த பிசிக்கு ஈக்குவலாக தானே இருப்பார். ஏன்னா இவர் வந்து ஒரு சரிவகம். ஸோ இந்த சரிவகத்தில் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும். ஸோ 4/16 அலகுகள்னு சொன்னால் ஒரு பங்கு என்ன வரைக்கும் 4 அரிக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இவர வேல்யூ 4, இவர வேல்யூ 12 அரிக்கும் மிச்சம், அல்லது 3 பங்கு வந்து 12 அரிக்க போகுது. ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி இஎஃப்பின் நீளத்தை காண்க. அதுக்கு ஆன்சர் வந்து 2. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற தியரம் இந்த இருக்கிற இந்த விஷயம் மட்டும்தான் அங்கே வந்து யூஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது 18வது கேள்வி. 18வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து மட்டுன்ற கான்செப்டில் ஒரு சிம்பிளான ஒரு என்ன சொல்கிற ஒரு சமன்பாடு தீர்த்தல் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் 12x + 34 இவர். ஸோ இதில் ஒன்றரை நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தாலே வராங்க, உங்களுக்கு ஒன்றரை கன்செப்ட் விளங்கியிருந்தால் கேள்வி வந்து லேசாக செஞ்சுட்டு போவேணும். ஸோ சில ட்ரிக்ஸும் இப்போ பாருங்க, இந்த இப்போ ஒன்று தெரியும், வர்க்கம் இப்போ அல்லது ஒரு பெருக்கல் அடையாளம் சமனுக்கு அங்கால போனால் பிரித்தலாக மாறும், பிரித்தல் பெருக்கலாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அதே போல் வர்க்கம் வந்து என்ன மாறும், வர்க்க மூலமாக மாறும், கணம் மூலமாக மாறும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதே மாதிரி இந்த மட்டுன்ற கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இந்த இதுக்குள்ளே என்ன நடந்தாலும், இந்த இருக்கிற பெருமானத்துக்கு என்ன நடந்தாலும் அதை நம்ம ப்ளஸ்ஸாக கருதுவோம். உதாரணமாக இந்த ஈக்குவேஷன்ற -2ஆகவும் இருக்கலும் +2ஆகவும் இருக்கலும் இவர் ஆன்சர். நீங்கள் எப்படின்னா 5/2 இவருக்கு மட்டு போட்டிங்கண்டா, அல்லது நீங்கள் மாற்றி எழுதுங்களேன். இப்போ உண்மையாக 2/5 ஆன்சர் என்ன, 3 தானே. இதே நீங்கள் 2/5 மட்டு போட்டிங்கண்டா இவர் ஆன்சர் +3. அது வந்து ஒரு தியரி. என்னது, இதுக்குள்ளே நடக்கிற விஷயத்த வந்து நம்ம வெளியில் ப்ளஸ்ன்னு எழுதுவோம். ஸோ உண்மையாக இதுக்குள்ளே வந்து +3 இருந்தாலும் நம்ம +3 தான் குறிச்சிருப்போம், -3 இருந்தாலும் -3 +3 தானே குறிச்சிருப்போம். ஸோ இதைத்தான் நம்ம என்னமே எடுக்கிறோண்டா, இப்போ பாருங்கள், நம்ம உள்ளுக்க மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் வெளியில் ப்ளஸ் கொடுப்போம், உள்ளுக்க மைனஸும் இருந்திருக்கலும் ப்ளஸ்ஸும் இருந்திருக்கலும் இல்லையா? அப்போது நம்ம இந்த இடத்துல 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்டா? +2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ உள்ளுக்க வந்து என்ன இருந்திருக்கலும், -2ம் இருந்திருக்கலும் +2ம் இருந்திருக்கலும். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வர விஷயம். ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம், இப்போ நம்மளுக்கு விளங்கிட்டு தானே, ப்ளஸ்ஸும் வந்திருக்கலும் மைனஸும் வந்திருக்கலும். இப்போ பாருங்கள், ஓகே, நம்ம ப்ளஸ் மைனஸ்னு சொல்லி 2 வேல்யூ வந்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அப்போ நம்ம இவரிலேருந்து 2 விஷயம் எழுதிடும். என்னது, எக்ஸ் வர்க்கம் -12x + 34 +2 விற்கலாம். அதே போல் இந்த எக்ஸ் வர்க்கம் -12x + 34 -2ஆகவும் இருக்க இருந்தானே. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு வித்தியாசமான ஆன்சர்ஸ் வரும். ஸோ நம்மளோட கேள்வி அந்த வித்தியாசமான எல்லா விடைகளையும் கூட்டுத்தொகையை வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் வர்க்கம் -12x + இந்த 2 இங்கே வந்து கழிப்பட்டால் 32 = 0. ஸோ இந்த 32 நீங்கள் என்னென்னு எழுதலாம், 1 தர 32, 1 தர 32 வந்தால் 12 சாத்தியம் இல்லை. அதே மாதிரி 2 தர 16 சாத்தியம் இல்லை, 4 தர 8ன்னு ஒன்று இருக்கு.
அப்போது -4 தர -8 வந்து இங்கே சாத்தியப்படுமா இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதலாம்? x-4 x-8ன்னு எழுதலாம். ஸோ இவர் வந்து 0. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸுக்கு 2 விட வரும், 4ம் வரும் அல்லது x-8ன்னு 2 விட வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த சமன்பாடை தீர்த்து பாருங்கள். இங்கே என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் -12x, இந்த -2 இங்கே வந்தால் +2 ஆக வரப்போகுது. ஸோ இவர் வந்து 0. இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த 12 அரைவாசியில் வர்க்கம் மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் வர்க்கம் மூலம்னு எடுப்போம். அல்லது நீங்கள் இதை பார்க்க லேசாக யோசிச்சிருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, 36 1 தர 36ன்னு எழுதுனா 12 சாத்தியம் இல்லை. 2 தர 36 சாரி 2 தர 18 சாத்தியம் இல்லை. 3 தர 12 சாத்தியம் இல்லை. 6 தர 6ன்ற விஷயம் வந்து சாத்தியப்படும். ஸோ 6 தர 6ன்றதை நீங்கள் எப்படி எழுதலாம்? இங்கே கொண்டு x6 x6 சமம் 0. ஸோ இது x6 முழுதும் வர்க்கம். ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு x6ன்ற ஒரு விட கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இதில் 2 ஆன்சர், அதில் ஒரு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு பாசிபிளான எல்லா ஆன்சரையும் பாருங்கள், 4, 8, 6. ஸோ இவ்வளோத்தையும் கூட்டுத்தொகை என்ன வரைக்கும்? 18 இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 18ன்னு அமையும். ஓகே, 19வது கேள்வியை செல்கிறேன். அது இன்னொரு தரவு மிஸ்டேக்கால் வந்து அந்த கேள்வி வந்து ஓப்பன். இது என்னன்னு சொன்னால், இப்போ அவங்களோட தரவுகளை நீங்கள் ஒவ்வொன்றா வாசி குறிப்போம். முதலாவது ஏபிசி அப்படின்ற ஒரு கோணம் வந்து 90. ஸோ நான் என்ன செய்கிறேன்? ஏபிசி. ஸோ இவர் வந்து ஒரு 90 பாகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த ஏசியை இணைச்சிட்டு புதுசாக டின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அவரை வந்து அவரும் ஒரு 90 பாகை கோணம். ஸோ அந்த டி எங்கேயாச்சும் விரிச்சிடும். ஓகே, ஒரு டவுட்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. 18வது கேள்வியை வந்து வர்க்க பூர்த்தியாகல் மூலமாக செய்யலாம். இந்த செஞ்சிருக்கிற விஷயம் அதே தான், வர்க்க பூர்த்தியாகல் தானே இது. இவர் அரைவாசிர வர்க்கம் வந்து இங்கே இருக்கு. ஸோ அதால் நீங்கள் x6 முழுதின் வர்க்கம்னு சொல்லி டிரெக்டாகவும் போடணும். ஸோ நான் வந்து தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எழுதிடும்? இது x6 முழுதின் வர்க்கம். ஸோ அப்படி போடணும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து இந்த கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்? இந்த டி வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்த தெரியும், நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்வோம்? ஒரு ரெண்டம்மா ஒரு இடத்த வந்து கீழே விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இந்த ஏசிடி 90, இந்த ஏபிசி 90. அதே போல் இந்த 2 இதையும் வந்து பியையும் டியையும் இணைக்கிறாங்க. இணைச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, அது சொன்ன ஓகே ஓகே ஓகே. சாரி, ஓகே, இது வந்து 90 பாகண்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து முற்ற இடம் ஈண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவர் 5 இவர் 15 இருக்கும். மொத்தம் ஏசி வந்து 20ன்னு தந்திருக்காங்க. இந்த சிடி வந்து 30ன்னு தந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த முக்கோணத்தில் பரப்பளவு, இவர் ஒரு செங்கோண முக்கோணி தானே. ஸோ செங்கோண முக்கோணியில் பரப்பளவுன்றது என்ன? அரைதர இவர் ஏ இவர் பீண்டா டிரெக்டாக ஏ தர பீண்டு போட்டுருவீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் முக்கோணம் ஏசிடிற பரப்பளவு டிரெக்டாக காணணும். எப்படி? அரைதர 20 தர 30ன்னு காணலாம். ஸோ இப்படி கண்டிங்கன்னு சொன்னால் 300ன்னு சொல்லி உங்களுக்கு டிரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்த முக்கோணி காண்றதுல தான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி இந்த ஏபிபிசியை காண்றதுனா செய்யணும். ஸோ இதுக்குரிய ஒரு தரவு வந்து மிஸ் ஆனதால் அந்த கேள்வி வந்து ஓப்பன் கொடுப்பட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு மெதட் வழங்கணுன்றதுக்காக வேண்டி அந்த அரைவாசி துண்டை வந்து விளங்கப்படுத்தினேன். ஓகே, அடுத்த 20வது கேள்வியை பார்ப்போம்.
20வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா 4 அரைவட்டத்தை வச்சு ஒரு சதுரம் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அல்லது ஒரு சதுரத்துக்குள்ளே 4 அரைவட்டத்தை வச்சிருக்காங்க. இப்போ இந்த நிலம் தீட்டப்பட்ட பிரதேசத்தில் பரப்பளவு கணிக்க சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு தரவும் இருந்துச்சு, பை சமம் 3. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சதுரத்திர பரப்பளவு வந்து நீங்கள் லேசாக எல்லாரும் கணிப்பீங்க. சதுரத்திர பரப்பளவு எவ்வளோ? இவர் 10 சென்டிமீட்டர், இவரும் 10 சென்டிமீட்டர் தானே. ஸோ இந்த சதுரத்திர பரப்புன்றது 10 தர 10 100 சென்டிமீட்டர் வரைக்கும். ஸோ இது வந்து சிம்பிள், எல்லாரும் செஞ்சிருவீங்க. ஓகே, அடுத்தது வந்து அரைவட்டம் 4 இருக்குது. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த அரைவட்டம் இருக்கு தானே. ஸோ இப்படி ஒரு அரைவட்டம் இருக்கு. இந்த அரைவட்டமும் அடுத்தது நான் இந்த 2வது கீழ அரைவட்டத்தையும் பாருங்கள். ஸோ இந்த 2 இடத்துலையுமே இந்த பொது பரப்பு ஒன்று மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இந்த பரப்பு 2 தரம் ஹெட் ஆகுது. அதே போல் இந்த 3வது அரைவட்டத்தை கீறினீங்கன்னு சொன்னால் இந்த பரப்பு அடுத்த பரப்பு இவர் இன்னொரு தரம் வார சாரி ஓகே. அப்போ அடுத்தது வந்து இந்த அரிக்கிற இதை திரும்ப கீறினீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த 2 இந்த ஷேடட் எந்த நிறந்தீட்டப்பட்ட 2 விஷயமே என்ன செய்யுது, திரும்ப ரிப்பீட் ஆகுது இல்லையா. அப்போ நீங்கள் இதை சிம்பிளாக எப்படி எழுதிடும், இந்த சதுரத்திர பரப்பு அப்படின்ட்டு சொல்கிறது, இந்த சதுர பரப்புன்றது 4 அரைவட்ட பரப்புகளை பண்ணிட்டா. இந்த 4 அரைவட்டத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு இந்த சதுரத்திர பரப்போட சேர்த்து இந்த நிறந்தீட்டப்பட்டது எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதா இல்லையா பண்ணிட்டா. ஸோ இந்த 4 அரைவட்டத்தையும் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சதுரத்தோட பரப்போட சேர்த்து இந்த நிறந்தீட்டப்பட்ட பரப்பு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ இதை வச்சு தானமோ இதை செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சதுரத்திர பரப்பளவு 100ன்னு வந்துட்டோம். ஓகே, நம்ம நிறந்தீட்டப்பட்ட ரீஜனை ஏரியா ஷேடர்னு எடுக்கிறேன், சரியா. ஸோ இது வந்து என்ன செய்யுது, பரப்பு வந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும். இப்போ அரைவட்டம் வட்டத்திர பரப்பளவு உங்களுக்கு என்ன பையார் வர்க்கம்னு சொல்லி தெரியும். ஸோ அரை வட்டம்னா அரை பையார் வர்க்கம்னு வரும். ஓகே, அரை பையார் வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பை சமன் 3ன்னு தந்திருக்காங்க. அப்போ 4 தர 3 தர 6 வர்க்கம். இவர ரேடியஸ் என்னன்னு பாருங்கள், இந்த அரை வட்டத்தில். ஸோ இதன் இந்த அரை வட்டத்தில் ரேடியஸ் அரைவாசி தூரம் தானே. ஸோ இவர் வந்து 5 வர்க்கமாக அமைவார், 5 சென்டிமீட்டர் வர்க்கம். அதோட இந்த அரை வந்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி 5 25 4 பெருக்குனீங்க நான் 100, 100 3 பெருக்குனா 300ன் கீழ் 2, அல்லது நீங்கள் சுருக்குங்களேன் உங்களுக்கு ஈஸி ஏதோ அதை செய்யுங்க. ஸோ 2 6 6 25 150. ஸோ இந்த ஏரியா ஷேடட் ரீஜன்ற ஏரியான்றது 150 சென்டிமீட்டர் வர்க்கத்திலிருந்து இந்த 100 சென்டிமீட்டர் சதுரத்திர பரப்பு கழிங்க 100 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்ன, 50 சென்டிமீட்டர் வர்க்கமாக அமையும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு கோபுர அமைப்பு தந்துட்டு அதில் மேற்பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே 7 அளவு இதை கீறுவோம், கீறிட்டு ஸோ இப்படி வந்து மேலே மேலே என்ன செய்ய போகுது, அடுத்தடுத்த கோபுர அமைப்பில் வந்து இது வந்து வரப்போகுது. ஸோ இப்படி வந்து 7 துண்டுகள் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்பரப்பளவு இந்த அடி இந்த கீழே இருக்கும் இந்த ஆக கீழே உள்ளதுக்கு அந்த அடி உள்ளடங்களாக கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒவ்வொரு சதுர முகிலையும் என்ன வழங்க போகுது, இந்த அரிச்சியில் 4 சைட் போஸ்டில் உள்ள பக்கங்கள் வச்சு தானே. ஸோ இங்கே உள்ளது மற்ற பின்னால் விளங்குற பக்கம்.
அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ள சதுரமுகிலையும் இந்த 4 பக்கம் என்ன செய்யும், மேற்பரப்பளவு நம்மளோட கண்ணுக்கு விளங்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு விளங்குது எல்லா முக்கோணிகள்றையும் எல்லா சதுரமுகிகள்றையும் வளைச்சுள்ள பரப்பு வந்து விளங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பரப்பளவு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் இது விளங்கிருக்கும். எப்படி ஒவ்வொன்றையும் கனவளவு தந்திருக்காங்களே, முதலாவது கனவளவு 1ன்னு சொன்னால் பக்க நீளம் 1 இருக்கும். ரெண்டாவது முக்கோணிற கனவளவு 8ன்னு சொன்னால் பக்க நீளம் எல் கணம் தானே, அப்போ 2 இருக்கும். அதே மாதிரி 27ன்னு சொன்னால் 3 இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 7 அலகுகள் வரைக்கும் சதுரமுகிகள் வந்து தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு பக்க நீளத்தை கணிப்போம். ஸோ இதில் ஒரு பக்க நீளம் வந்து என்ன வரைக்கும், ஆக பெருசிற ஒரு பக்கம் 7ன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் பரப்பளவு என்ன வரைக்கும், இவரும் 7 இவரும் 7ண்டா 7 7 49 இருக்கும். ஸோ 7 வர்க்கம். அதே மாதிரி 4 பக்கங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவாக விளங்கிட்டு இருக்க போகுது. ஸோ இப்படி வரும். அதுக்கு மேலே உள்ள சதுரமுகியில் 6 சென்டிமீட்டர் சதுரமுகி தானே. ஸோ அதில் என்ன வரப்போகுது, 6 வர்க்கம்ன்றது ஒரு பக்கம், அது 4 மடங்குன்னு அமையும். ஸோ இப்படி 1 வரைக்கும் என்ன செய்ய போகுது, அதில் அடங்க போகுது. ஸோ நம்ம முதலாவது அந்த 4 பக்கத்துலையும் கணிப்போம். கணிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் 4 பொதுவாக எடுக்கலாம் தானே. ஸோ நீங்கள் இது சிம்பிளாக எழுதுறேன்னு சொன்னால் 4 பொதுவாக எடுத்துகிட்டு 7 வர்க்கம் 6 வர்க்கம் 5 வர்க்கம் 4 வர்க்கம் 3 வர்க்கம் 2 வர்க்கம் மற்றது 1 வர்க்கம் தான் உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கூட்டணும். அடுத்தது வேறு என்ன முகங்கள்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேறு முகங்களை பொறுத்தவரையில் பாருங்கள், இந்த அடியில் வந்து ஒரு முகம் தென்படும் இல்லையா. ஸோ அவரோட பரப்பளவு என்ன வரைக்கும், அவர் 7 தானே, 7 சென்டிமீட்டருடைய சதுரமுகிற அடிப்பரப்பளவு. ஸோ அவருக்கு 49ன்றது ஒன்று எக்ஸ்ட்ராவாக கூட்டுப்படும். இதோட சேர்த்து நீங்கள் இப்போ இதில் வந்து சின்ன ஒரு நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டி வரப்போகுது. இப்போ நீங்கள் இதை ஒரு டவர் மாதிரி நினைங்க. ஸோ டவர்னு சொல்கிறாங்க. ஸோ கோபுர அமைப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க, ஆக உயரமான சதுரமுகி என்னது, அந்த 1/1ன்ற சதுரமுகி ஆக மேலே இருக்கு. அதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு உருவம் வந்து தென்படும். எப்படின்னு சொல்லுங்கள் விரிவாக. ஓகே, எப்படியான உருவம் தென்படும்டா, இப்படி ஒரு 7/7 சதுரமுகிற முகம் தென்படும். அதுக்குள்ளுக்க இந்த 6/6 சதுரமுகி இருக்கும். ஸோ இப்படியோ வந்து உங்களுக்கு கடைசியில் இப்படியோ வந்து என்ன தென்பட போகுது, உங்களுக்கு 1/1ன்ற சதுரமுகி தென்படுமா இல்லையா. இப்படியே வந்து 1/1ன்ற இப்படி ஒரு கோபுர அமைப்பில் தென்படும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கேள்வி, உங்களோட கேள்வி வந்து மேற்பரப்பளவு. அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு வழங்குற மேற்பரப்பளவு இந்த ஆகப்பெரிய சதுரமுகிரை இவ்வளோ துண்டு வழங்கும். ரெண்டாவது சதுரமுகிரை அதே மாதிரி ஒரு பரப்பளவு விளங்கும். மூன்றாவது சதுரமுகிரையும் அதே மாதிரி சின்ன துண்டு பரப்பளவுன்னு சொல்லி விளங்கும். கடைசியாக 7வது சதுரமுகிண்டா ஆக மேலே உள்ள சதுரமுகி, அதில் என்ன விளங்க போகுது, இந்த அரிக்கிற பரப்பளவு விளங்குமா இல்லையா. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு விளங்குற பரப்பளவை நீங்கள் இப்படி டொப்பி விலையை பாருங்கள், 7/7ன்ற ஒரு பரப்பளவு தான் விளங்க போகுது. ஸோ விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோபுர அமைப்பில் இருந்து பார்க்கக்குள்ள நீங்கள் ஆக மேலேருந்து இந்த 7/7ன்ற மாதிரியான ஒரு பரப்பளவு உங்களுக்கு கண்ணுக்கு விளங்கியிருக்கும். ஸோ அந்த 49ஐயும் நீங்கள் என்ன செய்யணும், இதோட கூட்ட வேண்டி வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான மொத்த மேற்பரப்பளவு. இப்போ நீங்கள் வர்க்கங்களோட கூட்டுத்தொகையும் கூட்டலாம். இது 7 வர்க்கங்கள் தானே, நீங்கள் அதை கூட்டினாலும் ஓகே. ஸோ இதில் ஆன்சர் எப்படி வரப்போகுதுண்டா, ஓகே கூட்டிய 36 25 9 ஓகே 10. அங்கால 98 ஒன்று எரிச்ச போகுது. ஸோ என்ன செய்வோம், இந்த ஒவ்வொரு வர்க்கங்களையும் வந்து கூட்டி பாருங்கள். ஸோ இதர பெருக்கம் வந்து கூட்டுத்தொகை வந்து 140 வரும். ஸோ அதோட 98 கூட்டுவீங்க. ஸோ அதை கூட்டினீங்கன்னு சொன்னால் 560 + 98. ஸோ ஆன்சர் என்ன வரும், 658 அலகுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து 21வது கேள்வி.
ஸோ இதில் வந்து நீங்கள் மேற்பரப்பளவுன்றதை யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த டாப் வியூ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 22வது கேள்வி. இது வந்து ஒரு நம்பர் பேட்டர்ன். ஸோ எல்லாமே ஒரு பேட்டர்ன் ரீதியாக போகிற விஷயங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஓகே இதில் பாருங்கள், எல்லாம் இரட்டை எண்கள் தானே. ஸோ நம்ம இரட்டை எண்களை பொறுத்த வரையில் இதில் ஒவ்வொரு இரட்டை எண்களும் எப்படி வருதுன்னு பாருங்கள். இவர் 2 தர 1, இவர் 2 தர 3, ஒவ்வொரு வரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது 6, 2 தர 10. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயம் ஒரு பிடிபட்டிருக்கும். இந்த போகிறாங்களே இந்த ஆக்கள் யார், இவங்க வந்து முக்கோண எண்கள் இல்லையா. ஸோ முதலாவது வரியில் 0வது முக்கோண எண் இருக்கு. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை. 2வது வரியில் முதலாவது முக்கோண எண், 3வது வரியில் 2வது முக்கோண எண் தர 2, அதை நோட் பண்ணிக்கணும். 4வது வரியில் 3வது முக்கோண எண் தர 2. ஸோ நம்மளுக்கு எது தேவை, 101வது வரியை கேட்குறாங்க. ஸோ 101வது வரியில் என்ன இருக்கும், 100வது முக்கோண எண் தர 2 இருக்கும். ஸோ அப்படித்தான் இந்த முதலாவது டிஜிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம இதை கண்டுபிடிப்போம். முக்கோண என்ற சமன்பாடு உங்களுக்கு தெரியும், n × n + 1/2 அப்படின்றது முக்கோண என்ற சமன்பாடு. ஸோ இவரை 2 அளவு இருக்குன்னா தான் நம்மளோட 101வது வரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றது விளங்கும். ஸோ இங்கே இடத்துல n = 100 தானே, 100 தர 101 கீழ் 2 தர 2. ஸோ இந்த 2 பைத்திரமே. ஸோ நம்மளுக்கு 101வது வரியில் முதலாவது எண் வந்து இப்படி ஒரு நம்பராக அமைப்போம், 10,100 அப்படின்னு சொல்லி. ஓகே, அது ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். முதலாவது வரியில் ஒரு இலக்கம் இருக்கு, 2வது வரியில் 2 இலக்கம் இருக்கு, 3வது வரியில் 3வது இலக்கம், 3 இலக்கம். ஸோ 101வது வரியில் எத்தனை மொத்த இலக்கங்கள் காணப்படும், 101 எண்கள் வந்து காணப்பட போகுது, சரியா. ஸோ இதில் நம்மளுக்கு முதலாவது எண் தான் தெரியும், 10,100ன்னு சொல்லி. இதுக்கு அங்கால மிச்சம் 100 எண்கள் இருக்க போகுது. ஸோ 101 மொத்த டோட்டல் 101 எண்கள் தானே. 101 எண்களுக்கும் மத்தியில் நடு இலக்கம் என்ன இருக்கணும், 51வது இலக்கமாக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இதிலிருந்து 2வது இலக்கத்துக்கு 2 கூடும், 3வது இலக்கத்துக்கு இன்னும் 2 கூடும். ஸோ இரட்டை எண்கள் தானே போகுது பாருங்கள். 2லேருந்து 4, 3வது வரியை பாருங்கள், 3வது வரி 6லேருந்து 8லேருந்து 10. ஸோ 2 2 கூடி போகிறதால அப்படி வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து மொத்த வரியில் 51வது இடம்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து 50வது இடம் விளங்குதா, 1 2 3 எண்ணினீங்கன்னா 50வது இடம். ஸோ 2 2 கூடி போகுதுன்னா 50 தரம் என்ன செய்யும், 2 கூடி போய் தெரிக்கும். ஸோ 100 வந்து மொத்தமாக கூடி இருக்க போகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் 10,100. ஸோ அந்த இடத்துல என்ன வருது, 50 தர 2 100 வந்து கூட போகுது. ஸோ இந்த 10,100ஓட எக்ஸ்ட்ரா ஒரு 100 கூடி இருக்கும். ஸோ 101வது வரியில் நடு இலக்கம் என்ன இருந்திருக்கும், 10,200. ஸோ இதுவும் வந்து அப்படியான ஒரு கேள்வி. ஓகே, அடுத்து 23வது கேள்வி பாருங்கள். 23வது கேள்வி ஒரு பேட்டர்ன், சேம் திங். இப்போ 2022லேருந்து 25வது வரைக்கும் வரைஞ்சி காட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வசனத்திலே தந்திருக்காங்க, ஒவ்வொரு 14வது புள்ளியும் ரிப்பீட் ஆகுது. அங்கே இருங்க, 1ம் 14 ரிப்பீட் ஆகுது, 2ம் 15ம் திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது. ஸோ 13 கூட கூட என்ன செய்யுது, ஸோ இந்த 13ஆல் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டு போகுது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த 18வது புள்ளி எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு இவரை 13ஆல் பிரித்து விடுவோம், மீதி எத்தனை வருது, 5. ஸோ இவர் 5வது புள்ளி எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த 18வது புள்ளி இருக்கார் இல்லையா. ஸோ இதே மாதிரி இந்த கன்செப்ட்லாம் நீங்கள் யாரை யோசிக்கணும், 2022வது புள்ளி எப்படி அமையும். ஸோ நீங்கள் சிம்பிளாக 2022 13ஆல் பிரிங்க, எப்படி வரும், 1 72ல் 5 72ல் 5. ஸோ மீதி வந்து 7 வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த 2022வது புள்ளின்றது இந்த 7வது புள்ளி மாதிரி அமையும் இல்லையா. ஸோ இந்த புள்ளி வந்து 7வது புள்ளின்னு சொன்னால் அது உண்மையாக 2022வது புள்ளியும் அதேமாதிரி இருக்கும். அடுத்த புள்ளி அதுக்கு நேராக இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு புள்ளி இருக்கும். ஸோ இவர் யார், 8வது புள்ளின்னா உண்மையாக 2023வது புள்ளியாக இருப்பார்.
இப்போ அடுத்த புள்ளியை பாருங்கள், கீழே வருது 9வது புள்ளி. ஸோ இதுக்கு சரி நேராக கீழே 9வது புள்ளி இருப்பார். அவர் 2024வது புள்ளி வந்து 9வது மாதிரி இருப்பார். அதே மாதிரி அடுத்த புள்ளியை பாருங்கள், இவர் 10வது புள்ளி, அதாவது 2025வது புள்ளி இதேமே இருக்கும். ஸோ அவங்க கேட்ட வடிவம் வந்து இந்த நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுவும் வந்து அந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்றதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குரிய ஆன்சரும் எடுத்துடலாம். ஓகே, 24வது கேள்வி வந்து அதில் பேட்டர்ன் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஓகே, அதை விடுவோம், அதுக்கு ஓப்பன் தந்திருப்பாங்க. ஓகே, 25 பார்ப்போம். 25வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, இவர் ஆரை 1 அலகுகள், இவர் ஆரை 2 அலகு, இவர் ஆரை 3 அலகு, இவர் ஆரை 4 அலகு அப்படின்னு சொல்லி இதில் 8 தான் காட்டியிருக்காங்களாம். முடிவெளி வரைக்கும் நிறைய எப்படியோ பெய்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகே, அது ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இந்த நிறந்தீட்டப்பட்ட பரப்பு வந்து 2025 பையா அமையணும். ஸோ அவன் பை அப்படியே வச்சிருக்கிறதால நம்ம பரப்பு முதலாவது காணுவோம். முதலாவது வட்டத்தில் பரப்பு என்ன வரைக்கும், பையார் வர்க்கம் தானே, பை இன்ட்டு 1 வர்க்கம் என்ன வரைக்கும், பையா இருக்கும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது வட்டத்தை பாருங்கள். ரெண்டாவது வட்டம் பை இன்ட்டு 2 வர்க்கம்டா 4 பையா இருக்கும். சாரி, நைஸ். ஓகே, மூணாவது வட்டம் வந்து என்ன வரைக்க போகுது, பை இன்ட்டு 3 வர்க்கம் 9 பையா அரிக்க போகுது. ஓகே, நைஸ். நாலாவது வட்டம் வந்து பை இன்ட்டு 4 வர்க்கம் 16 பைன்னு வரும். ஸோ இப்படி வந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு வர்க்கமாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறந்தீட்டப்பட்டதை பார்ப்போம். ஸோ முதலாவது இந்த 2 வட்டத்திலையும் எவ்வளோ நிறந்தீட்டப்பட்டிருக்கு, ரெண்டாவது வட்டத்திலேருந்து இந்த முதலாவது வட்டத்தை கழிச்சுட்டிங்கன்னா மிச்ச துண்டெல்லாம் நிறந்தீட்டப்பட்டீங்க இல்லையா. ஸோ நம்ம முதல் 2 வட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறந்தீட்டப்பட்ட பரப்பளவு இந்த 4 பையிலேருந்து பை போகுது. அப்போ 3 பை தான் நிறந்தீட்டப்பட்டிருக்கு. மிச்ச அடுத்த 2 வட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வட்டத்திலேருந்து இந்த வட்டத்தை கழிச்சுட்டிங்கன்னா இவ்வளவு நிறந்தீட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4வது வட்டத்திலேருந்து 3வது வட்டத்தை கழிச்சிங்கன்னா மிச்சம் எல்லாம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். ஸோ இதுவும் என்ன நடக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 7 பைன்னு அமையுது. ஸோ அடுத்தது இதே ஓர்டர் பாருங்கள், 5வது வட்டத்தில் எப்படி 5 வர்க்கம் 25 பைன்னு வரும், 6வது வட்டத்தில் 36 பைன்னு வரும். ஸோ இவனோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அடுத்த துண்டில் 11 பை வந்து நிறந்தீட்டப்பட்டிருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றே நீங்கள் நோட் பண்ணணும், 2 வட்டத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு பரப்பளவு கிடைக்கிது. இப்போ எடுத்து பாருங்கள், முதல் 2 வட்டத்தில் 3 பை, அடுத்த 2 வட்டத்தில் 7 பை, அடுத்த 2 வட்டத்தில் 11 பை, அடுத்து என்ன இருக்கும் 15 பை இருக்கும். இப்படியோ போகுமா இல்லையா. இப்படியோ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு கேள்வி இவ்வளோத்துறையும் கூட்டுத்தொகை 2025 வரணுமா. ஓகே, இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம அதே விஷயம் தான் செய்ய போகிறோம். என்னது, எஸ்என் சமன்பாடு n/2 2a + n-1d. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், சமன் வருமா இல்லையாண்டு. இப்போது நம்மளுக்கு இந்த 2025 தான் கூட்டுத்தொகையாக வரணும் இல்லையா, 2025 பை கூட்டுத்தொகையாக வரணும். அப்போது செட்டியாக 2025 தான் வருமானு நம்மளுக்கு தெரியும். அப்போ 2025 அல்லது அதை பக்கம் பெருசாக வர ஒரு பெருமானம் நம்மளுக்கு அமைங்க ஆன்சர் வந்துடும். இப்போ 2024 பையன் வந்தால் சரி வராது, 2025 அல்லது 27 அப்படின்னு வந்தால் ஓகே. ஸோ அதால் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற சிம்பிள் இது என்னது, பெரிது அல்லது சமன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான கூட்டுத்தொகை எவ்வளோன்னு பாருங்கள், 2025 பை. அப்போ நம்ம இந்த பையெல்லாம் விட்டோம்டா 3 7 11 போகுது. நம்மளுக்கு கூட்டுத்தொகை 2025 அமையணும் அல்லது அதை பக்கம் பெருசாக நம்மளுக்கு n எண்ணிக்கையிலான கூட்டுத்தொகைகள் அமைய போகுது. ஸோ n/2 அந்த எண்ணை தான் கண்டுபிடிச்ச போகிறோம். ஸோ முதல் உறுப்பு 3ண்டா 2 a எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். அவரோட n-1 எவ்வளோ கூடி போகிறார், 4 கூடி போகிறார். ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட் என்ன செய்வோம் சொல்லணும், 2025 பெரிது. ஓகே, இந்த 2 நான் என்ன செய்கிறேன், அவங்கள வந்து பெருக்கி விட்றேன். 2 பேருக்கு நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள், 4050 பெரிது n ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 + இந்த 4 பேருக்குன்னா 4n - 4
இப்போ 4050 பெரிது n இன்ட்டு ஆறுலேருந்து 4 போனால் 2 தானே, அப்போ 4n + 2 எழுதலாம். ஸோ இதில் தான் வந்து என்ன நடக்குது இப்படியே பாருங்கள் நீங்கள். 4050 பெரிது சமம் 4n வர்க்கம் ப்ளஸ் 2n போடலாம். இப்போ மொத்தமாக நீங்கள் 2ஆல் சுருக்குனீங்கன்னா 2025ன்றது 2n வர்க்கம் ப்ளஸ் n இப்படின்ற ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைய போகுது. ஸோ இதில் இருந்து நீங்கள் இதையும் இருபடி சமன்பாடு மாதிரி சுருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த 2025 அங்கால கொண்டு போனீங்கன்னா நான் அப்படி எழுதி காட்டுறேன். முதலாவது என்னென்னு வரும், 2n வர்க்கம் ப்ளஸ் n மைனஸ் 2025. ஸோ இதில் தான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் பெருமானம் வந்து அமையாது. ஸோ அதில் வந்து இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் உண்டு. அப்படின்னா இது மிஸ்டேக் இல்லை, உங்களுக்கு மார்க்ஸ் தந்திருப்பாங்க. இது என்னென்னா இப்போ பாருங்கள், 2n வர்க்கம் ப்ளஸ் n மைனஸ் 2025ன்றது 0 பெருசு. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிரெக்ட் பெருமானங்கள் எடுக்கிறது வந்து சாத்தியப்படலை. ஸோ அதால் வந்து நம்ம இந்த சமன்பாடு யூஸ் பண்ணிப்போம். மைனஸ் பி ப்ளஸ்ஸோ மைனஸ் பி வர்க்கம் சயனாலு ஏசி கீழே 2a. ஸோ காமனாக வந்து ஒலிம்பியாட்ஸில் வந்து இந்த சமன்பாடுகள் வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சாக்க சால்வ் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கும். என்னன்றது -45.25 அல்லது n வந்து பெரிது 44.75. ஸோ இப்படியான ரெண்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் தந்திருப்பாங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தசத்தில் கூட வேலைகள் வாரத்தால். ஸோ இதில் நீங்கள் மைனஸை பார்க்கலாது, ப்ளஸில் தானே வேல்யூ வரப்போகுது. ஸோ என்னன்றது என்ன வரைக்க போகுது உங்களுக்கு 44.75 இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்றது எத்தனை உறுப்பு இருக்கின்ற அர்த்தம் விளங்கிட்டா. ஸோ உங்களுக்கு தெரியும் 44.75 பார்க்க பெருசுண்டா 45 தானே அது. ஸோ நம்மளுக்கு என்னன்றது ஒரு முழு எண் தானே. ஸோ 45. ஸோ நம்மளுக்கு தெரியும் 45 உறுப்பு இருக்கின்றா உண்மையாக அதில் எத்தனை வட்டம் இருந்திருக்கணும்னு பாருங்கள். இப்போது இங்கே வரோம், 2 உறுப்பு இருந்தால் 4 வட்டம் இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு உறுப்புண்டா 2 வட்டம். அப்போது மொத்தம் 6 உறுப்புன்னு 3 உறுப்புண்டா 6 வட்டம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எண் வந்து 45 வாரத்தால் கிட்டத்தட்ட 90 வட்டங்கள் வந்து அந்த இடத்துல இருந்துருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து கெட் 3 கூடிய பேப்பர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் இருந்தால் மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஓகே, அப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.